ப்ரோட்டீன் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பியூரிஃபை பண்றது. ஸோ இதுக்கெல்லாமே தான் அப்ளிகேஷன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணப்படுது. அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன வகையில் நம்ம பயோடெக்னாலஜி படிச்சுட்டு அதை நம்ம என்னென்ன வகையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பேஸில் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 3 வகையை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது சேர்க்காம இங்கே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது எல்லாத்துலேயுமே தான் பயோஃபார்மசூட்டிக்கல், டயக்னாஸ்டிக்ஸ், தெராபியூட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு டைப் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, கொரோனா வைரஸ்க்குலாம் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுலேயும் ஒரு மெயினான ப்ராசஸ் வந்து நம்ம மாற்றி விட்டுரும், டபுள் ஸ்டாண்டர்டாக மாற்றி விட்டுரும். ஓகேவா? டபுள் ஸ்டாண்டர்டான RNA இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியாது? நோ புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது. புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது. புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியலன்னா அது உயிரோடு இருக்காது, என்ன ஆயிரும்? செத்து போயிடும். ஸோ ஒரு RNA-வை இன்டர்ஃபியர் பண்ணுது, இன்னொரு சிங்கிள் ஸ்டாண்ட் RNA-வை டபுள் ஸ்டாண்ட் RNA-வா இன்டர்ஃபியர் பண்றது. ஓகேவா? இந்த டபுள் ஸ்டாண்ட் RNA தான் என்ன பண்ண வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த ஒன் ஷாட் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன். பயோடெக்னாலஜியில் வந்துட்டு செகண்ட் சாப்டரான பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம போன ஒன் ஷாட் வீடியோவில் கிளியராக பார்த்துருப்போம் பயோடெக்னாலஜினா என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கிளியராக பார்த்துருப்போம். இது ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு, ஒரு கதை மாதிரி தான் போயிட்டு. ஓகேவா? பயோடெக்னாலஜி என்னென்ன ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, அப்படி என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதோட அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன அப்படின்றது, யூஸ்ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு 1.5 hours வரைக்கும் வரப்போது. நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பை லைன் தான் படிக்க போகிறோம். NCERT லைன் பை லைன் படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படியே சொல்ல போறோம். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துலாம் பயோடெக்னாலஜி இந்த அப்ளிகேஷன். முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பயோடெக்னாலஜிக்கு இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன, பயாலஜியை டெக்னாலஜி யூஸ் பண்ணி புது மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தட், ஜெனடிக் இன்ஜினியரிங்லாம் படித்தோம். அந்த கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து புது ப்ராடக்ட்டை வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு, ஹியூமன்ஸ் ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி, இல்லை அந்த ஒரு பிளான்ஸ் இன்டெஃபினெட்லி ஹியூமன்ஸ் ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி நம்ம அதை மாதிரி மாற்றிக்கிறது தான் இந்த பயோடெக்னாலஜி இந்த அப்ளிகேஷன்றது. இதுக்கு ஒரு ஜென்ரலான இது கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பார்த்துலாம். நம்ம முன்னாடியே படித்த மாதிரி எசென்ஷியல் டீல்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். என்னத்த? பயோஃபார்மசூட்டிகல்ஸ் என்னது? பயோகெமிக்கலை யூஸ் பண்ணி, இல்லை பயாலஜியை யூஸ் பண்ணி ஃபார்மசூட்டிகல்ஸ், மெடிசன், ட்ரக்ஸ், இந்த டேப்லெட்லாம் இருக்குது தெரியுமா, அதான் ஃபார்மசூட்டிகல்ஸ் சொல்லுவோம். ஓகே, நம்ம மெடிக்கல் ஷாப்லாம் போனால் அது ஃபார்மசூட்டிக்கல் ஷாப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மெடிசன் படிக்கிறாங்களா, இந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாம் படிக்கிறாங்களா, என்ன படிப்பாங்க? B.Pharm, M.Pharm படிச்சிருப்பீங்களே. ஸோ அது வந்துட்டு பயோஃபார்மசூட்டிகல்ஸ் அந்த பேஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் பயாலஜிக்கல் யூசிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோப்ஸ், GMOன்னு சொல்லுவோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஓகேங்களா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். என்னென்ன ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்? என்ன சார் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னா, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, என்னது ஏன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜெனட்டிக்கில், அந்த ஜீன்ஸில், அந்த மைக்ரோப்ஸோடையோ இல்லை ஃபங்கையோடையோ பிளான்ஸோட ஏதோ ஒரு ஜீன் எடுத்துட்டு அதுக்கு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சோம் வச்சோங்களேன். நம்ம DNA-லேருந்து இதை ஆல்டர் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல் பண்ண மாதிரி ஏதோ நம்ம மாற்றி அமைச்சிட்டோம்னா அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்? மைக்ரோப்ஸ் இருக்குது, அதான் பாக்டீரியா, வைரஸ், அதெல்லாம் ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் தெராபியூட்டிக்ஸ். தெராபியூட்டிக்ஸ் என்னது? ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஒரு நோய் வருது, அது நோய் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ அடிபட்டோன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை, ஜுரம் வருது, ஜுரத்துக்கு நம்ம மருந்து சாப்பிட்றோம் இல்லையா? அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரீட்மெண்ட், தெராபியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயக்னோஸ்டிக்னு என்ன? தெராபியூட்டிக்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, டயக்னோஸ்னா கண்டுபிடிக்கிறது. உனக்கு இந்த நோய் இருக்குது, உனக்கு கேன்சர் இருக்குது, உனக்கு எய்ட்ஸ் இருக்குது, உனக்கு ஜுரம் இருக்குது, உனக்கு கொரோனா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அது மாதிரி கண்டுபிடிக்கிறத என்ன சொல்லுவோம்? நம்ம டயக்னோஸ்டிக் சொல்கிறோம். ஸோ நோயை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? டயக்னோஸ்டிக் சொல்லுவோம். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் தெராபியூட்டிக்னு சொல்லுவோம். ஓகேங்க? அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். என்ன சார் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அந்த சாயிலில் வந்துட்டு இல்லை அந்த இருக்கிற ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய இன்செக்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்செக்ட்லாம் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா பெஸ்ட் அதிகமாக இருக்குமா? பெஸ்ட் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிடுச்சு என்ன ஆகும்? அந்த அங்கே வளரக்கூடிய கிராப்ஸ் அதை அழிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அழிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அங்கே வளரும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் என்ன சார்? அங்கே வளரக்கூடிய கிராப்ஸோட ஜீன்ஸில் வந்துட்டு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் ஆட் பண்ணும். அதாவது அது ஒருவேளை பூச்சி வந்து அந்த செடியை கடிச்சாச்சுன்னா அந்த பூச்சி வந்து செத்து போயிடும். ஓகே, அந்த மாதிரி நமக்கு எந்த பாதிப்பு வராது, அந்த பூச்சிக்கு மட்டும் தான் பாதிப்பு வர மாதிரி நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அந்த கிராப்பை வளர்ப்போம். ஸோ அது பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும். இதுதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடான ஜீன்ஸ் எடுத்துட்டு அந்த கிராப்போட இருந்துட்டு அல்டர் பண்ணி நம்ம நமக்கு என்ன தேவையோ அது பொறுத்த மாதிரி வளர்த்துக்கிறதா நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சொல்லுவோம். அதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் யூஸ் பண்ணப்படுறாங்க. ப்ராசஸ்டு ஃபுட், ஒரு ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறாங்களே, அதுக்கும் பயோ ரெமிடியேஷன், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் 3 கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஏரியாஸ் ஆஃப் பயோடெக்னாலஜிஸ் ஆர் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அது 3 கிரிட்டிக்கல் ஏரியாஸ்னா ப்ரொவைடிங் த பெஸ்ட் கேட்டலிஸ்ட்
the form of the improvement organism using microbes and pure enzyme. Best catalyst na நம்ம best enzymes வந்து ஃபார்ம் அப் பண்றது. ஓகேவா? பெஸ்ட் என்சைம்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இருக்கிறதுல பெஸ்ட் என்சைம்ஸ், பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுவாங்கல்ல, மணில இருந்து எடுக்கப்பட்ட பியூரான ஹனி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு. அடுத்து என்ன, கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன். ஆப்டிமல் கண்டிஷனை தேவையான அளவுக்கு கண்டிஷன். அது என்ன சார் தேவைக்கேற்ற கண்டிஷன்னா, தேவையான அளவுக்கு பிஹெச் இருக்கணும், தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஆப்டிமம் நமக்கு தேவை. அது அந்த பாக்டீரியா வளரக்கூடியதோ இல்லை ஒரு சிந்தசிஸ் நடக்கக்கூடியதோ இல்லை ப்ராசஸ் நடத்தக்கூடிய தேவையான அமௌண்ட் இருக்கு தெரியுமா, தேவையான டெம்பரேச்சர், தேவையான பிஹெச் எல்லாம் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் பேச நம்ம என்ன சொல்றோம், ஆப்டிமல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? த்ரூ இன்ஜினியரிங் அண்ட் கேட்டலிஸ்ட் டு ஆக்ட் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் நம்ம போனதுலேயே படிச்சிருப்போம். லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? லார்ஜ் ஸ்கேல் என்ன பண்ணுறது, லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? பியூரிஃபிகேஷன் அந்த பேஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம், இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம், இவ்வளோ செலவு பண்ணி பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு போய் அதை நம்ம சொல்கிறது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இது நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல்ஸ் இதில் படிச்சிருப்போம், பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில். ஓகேங்களா? டு பியூரிஃபை த ப்ரோட்டீன் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட், ப்ரோட்டீன் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பியூரிஃபை பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாமே தான் அப்ளிகேஷன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணப்படுது. அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன வகையில் நம்ம பயோடெக்னாலஜியை படிச்சுட்டு அதை நம்ம என்னென்ன வகையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பேஸில் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 3 வகையை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது சேர்க்காம இங்கே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது எல்லாத்துலேயுமே தான் பயோ ஃபார்மசூட்டிக்கல், டயக்னாஸ்டிக்ஸ், தெராபியூட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு டைப் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, கொரோனா வைரஸ்க்குலாம் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுலேயும் ஒரு மெயினான ப்ராசஸ் வந்து பயோடெக்னாலஜி தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? பயோடெக்னாலஜி இல்லாமல் அந்த ஒரு வேக்சினும் இது பண்ணுறதுக்கு இன்னைக்கான மாடர்ன் ஏரால ரொம்ப கஷ்டமானது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு அந்த பயோடெக்னாலஜி இம்ப்ரூவ் குவாலிட்டி வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஹியூமன் லைஃபோட எப்படி வந்து வாழுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் எப்படி பயோடெக்னாலஜி யூஸ்ஃபுல் பண்ணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Let us take 3 options that can be thought for increasing a food production. ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட், agrochemical based agriculture. என்ன சார் agrochemical based agriculture? உரம் போடுவோம். என்ன மாதிரி உரம் போடுவோம்? யூரியா, பொட்டாசியம் படிச்சிருப்பீங்களா, யூரியா, நைட்ரஜனு, பாஸ்பேட்டு, பொட்டாசியம், பாஸ்பேட்டு, வேற நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஸில் வரக்கூடிய ஃபெர்டிலைசர். என்ன ஃபெர்டிலைசரு? கெமிக்கல் ஃபெர்டிலைசரு. கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். பட் இது வந்துட்டு சாயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சாயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது சாயிலோட தன்மை, அந்த ஃபெர்டிலிட்டி தன்மை வந்து குறைச்சி விட்டுரும். ஓகே, அதான் நம்ம சொல்றோம் அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னென்னலாம் இருக்கு அக்ரிகல்ச்சர் இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்போ விவசாயம் என்ன பண்றாங்க, இந்த யூரியா உரம்லாம் வாங்கி போடுறாங்களே, அதெல்லாம் என்னது சாயிலுக்கு கேடானது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஆக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், அது கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். அடுத்து ஆர்கானிக் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா, எல்லாமே எனக்கு ஆர்கானிக்கா தான் வேணும், எனக்கு நான் ஆர்கானிக் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே நான் ஆர்கானிக்காக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்கானிக் போயிட்டு இருக்காங்க. அதான் ஆர்கானிக், நேச்சுரலாக உரம்லாம் நேச்சுரல் ஃபெர்டிலைசர்லாம் போட்டு நேச்சுரலாக வளர வைக்கிறது கூடிய தான் நம்ம ஆர்கானிக் சொல்கிறோம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் கிராப். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கும். நம்ம படிக்க போகிறது இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் தான். என்ன சார் ஜெனட்டிக்கல் இன்ஜினியர்? முன்னாடியே சொல்கிறேன், நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த கிராப்பை வந்து மாற்றி அமைச்சு அதை வளர வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ நமக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் வேணும்னா, அப்போ அதிகமான ஹீல்டு தரக்கூடிய கிராப்பாக இருக்க ஜீனை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி எடுக்குது. ஓகேவா? அது பெஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கணும்னா அது மாதிரி ஜீனை ஆட் பண்ணுறது. ஓகேவா? நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ஜீனை ஆட் பண்ணி அந்த வளர்க்க வைக்கிறோமோ அதை நம்ம என்ன சொல்றோம், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் மாடிஃபைட் கிராப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் அதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? இந்த கிரீன் ரெவல்யூஷன், ஓகே, பசுமையாக்குதல் வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்கோம். கிரீன் ரெவல்யூஷன். அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக சாப்பிட்ற ஃபுட் ப்ரொடக்ஷன் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட நமக்கு இருக்கிற பாப்புலேஷனால சர்வே ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம். சக்சீடட் இன் ட்ரிப்ளிங்னா 3 டைம்ஸ் இது ஃபுட் சப்ளை. But it is not enough to feed the growing human population. It is not enough to feed a growing human population. ஃபீட் பண்ண முடியல. நம்ம நார்மலாக இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிற ஃபுட்டை விட நாளைக்கு 3 மடங்கு அதிகமாக நம்ம ஃபுட்டை தயாரிச்சாலும் இந்த இதில் இருக்க எல்லா ஹியூமன் பாப்புலேஷனையுமே ஃபீட் பண்ண முடியுமா? ஃபீட் பண்ண முடியல அப்படின்றாங்க. அவ்வளோ அளவுக்கு நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Increased yield have partially been due to the use of improved crop varieties. Improved crop varieties increase இருக்கு, but mainly due to the use of betterment management practices. அது என்ன சார் betterment management practices எல்லாம் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா, சில இதெல்லாம் இருக்கு,
வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இரிகேஷன்லாம் சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணியை வந்து பாசனம் அனுக்குறது, ஓகேவா? இரிகேஷன் சொல்லியிருப்போம். வாட்டர் இரிகேஷன், பம்ப் இரிகேஷன் நிறைய இருக்கு. ஸ்ப்ரிங் இரிகேஷன் அப்படின்னு, அதாவது தேவைக்கான அளவு மட்டுமே அந்த இது தண்ணி ஊற்றுறது, ஓகேங்களா? சும்மா அப்படியே உட்காந்து தண்ணி அப்படியே அடிச்சிட்டு இருக்குது இல்லை. பார்த்துருந்தீங்க வீட்டில் வந்து நீங்கள் கார்டன்லாம் வச்சுருந்தீங்க, அப்படியே அடிச்சிட்டு இருப்பீங்க, ஓசில் வச்சு அப்படியே அடிச்சிட்டீங்க, ஓகே? அந்த மாதிரி அடிச்சுக்கிறது இல்லை. தேவையான அளவுக்கு மட்டுமே சூரிய ஒளியை காமிக்கிறது, தேவையான அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுற ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆனதுனால நமக்கு நிறைய சேவ் பண்ண முடியும், ஓகேங்களா? சாயில வந்துட்டு சாயிலே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, ஃபுல்லாக இருக்க நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ஒரு பிளான்ட்டே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இந்த பூமிக்கு எதுவுமே இருக்காது. இப்போ அம்மா அப்பா சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நான் வந்துட்டு குளத்துல குளிச்சிருப்பேன், அங்கே குளிச்சிருப்பேன், இங்கே குளிச்சிருப்பேன், நீச்சல் அடிச்சிருப்பேன், இப்போ குளமே காணும், தண்ணியே இல்லை அப்படின்றாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளால யூஸ் பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த உலகத்தை வந்து நம்ம சக்சீட் அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும். பட் அப்படி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பேசிஸ்லாம் இது என்ன சொல்லியிருக்காங்க, பெட்டர்மென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது அடுத்த ஜெனரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் சாயிலையும் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளான்ட் மட்டும் எடுத்துக்க முடியாது, அதுக்கு வரக்கூடிய அடுத்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ சாயில் நம்ம ஃபெர்டிலிட்டி போற அவசியம் இருக்காது, ஓகேவா? இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்றோம்ல, அதான் நம்ம பெட்டர்மென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? And use of agrochemical fertilizer ஒன்றும் இல்லை, fertilizer and pesticides, which is made up of chemically based fertilizer and pesticides, ஓகேங்களா? However, for the farmers of developing world, agrochemicals are often too expensive. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா. நம்ம இதுலேயே வந்துட்டு நிறைய அலவன்சஸ்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா? மானியம்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நம்ம கவர்மெண்ட்ல என்ன பண்ணுது, மானியம் அலவன்சஸ் கொடுத்ததுனால தான் நமக்கு வந்துட்டு ஃபார்மர்ஸால வாங்க முடியுது. இல்லைன்னா தனியாக அவங்களே வாங்குறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவானது அந்த chemically based fertilizers, pesticides எல்லாம், ஓகேங்களா? And further increased yield with extensive varieties are not possible for the conventional breeding. அது என்ன சார் conventional breeding? நமக்கு தேவையானது, நமக்கு இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டால் பிளான்ட் வேணும் அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப குட்டியோண்டு இருக்கு, எனக்கு இது பெரிய பிளான்ட் வேணும் அப்படின்னா நம்மளால அது பண்ண முடியும். இதில் ஆக்ரோகெமிக்கல் பேஸ் பண்ண இன்ஜினியரிங் ஃபெர்டிலைசர் பண்ணும்போது, ஆக்ரோகெமிக்கல் பேஸ் பண்ண ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான ப்ரீடிங்கை எடுத்துட்டு வர முடியாது அப்படின்றாங்க, ஓகேங்களா? அது என்ன பண்ணும், உரம் போட்டால் மரம் வந்து வளர்த்துற போகுது, ஓகேவா? கெமிக்கல் யூஸ் பண்ணி மரம் வளர போகுது, மரமோ செடியோ வளர போகுது, ஓகேவா? அது இல்லாமல் நமக்கு தேவையான கேரக்டர் உள்ள, எனக்கு அதிகமான படையோட அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக வேணும் அப்படின்னா இந்த கெமிக்கல் போட்டெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம் வராது, ஓகேங்களா? அதே மாதிரி கம்மியாக இருக்கிற சீடு உள்ள மாம்பழமாக வேணும் அப்படின்னா அப்பெல்லாம் கிடைக்க முடியாது. ஓகே, இதுல இந்த ஆக்ரோகெமிக்கல் போட்டால் தான் கன்வென்ஷனல் ப்ரீடிங். நமக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டர், என்னது டிசைரபிள் கேரக்டர் வர வைக்கிறது. டிசைரபிள்னா எனக்கு ஒரு இது மேலே டிசைரா இருக்கு, டாக்டர் ரொம்ப டிசைரா இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப நமக்கு தேவையான, நமக்கு ஆசையா இருக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்றது, ஓகேங்களா? அந்த கேரக்டரை வந்து ப்ரீட் பண்ணி வர வைக்கிறது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், கன்வென்ஷனல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். இது ஆக்ரோகெமிக்கல் பேஸ்ல நடக்காது அப்படின்றாங்க. As a traditional breeding ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கு. Traditional breeding techniques fail to keep the pace with demand to provide a sufficient and fast effective system for crop improvement. Another technology is called tissue culture. Tissue culture is got developed, ஓகேங்களா? டிஷ்யூ கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ என்ன டிஷ்யூ கல்ச்சர்னு தெரியுமா? ஒரு சின்ன டிஷ்யூ, ஒரு பிளான்ட்டோட சின்ன டிஷ்யூவை எடுத்துட்டு அது ஒரு என்டையர் பிளான்ட்டா க்ரோ பண்ண முடிஞ்சா, ஒரு செல்ல இருந்து ஒரு என்டையர் பிளான்ட்டே க்ரோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இன் லெபார்ட்டரியில் ஒரு என்டையர் பிளான்ட்டே க்ரோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இன்னும் சின்ன ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு, இல்லை ஒரு லீஃபோ ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த டிஷ்யூ ஆஃப் த பிளான்ட் எடுத்துட்டு அதை நம்ம என்டையர் பிளான்ட்டா க்ரோ பண்ண முடிஞ்சதுன்னா அதை நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவோம். ஒரு செல்லேருந்து ஒரு என்டையர் பிளான்ட் வரக்கூடிய டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம், டாய்டிபொட்டன்சின் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கலாம். It was learned by the scientists during 1950s. 1950sல தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி that whole plant எல்லா மொத்த பிளான்ட்டுமே, ஒரு பிளான்ட் மொத்த பிளான்ட்டுமே could be regenerated from the H plant. H plantனா ஒண்ணுமே இல்லைன்னா any part of the plant. நீங்க என்ன part of the plant எடுத்துட்டு நீங்க ஜெனரேட் பண்றீங்களோ, இப்போ நீங்க லீஃபை எடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு என்டையர் பிளான்ட்டா வளர்க்குறீங்களே, அப்போ உங்களுக்கு லீஃப் தான் அந்த H plant. நீங்க இப்போ ரூட் எடுத்துட்டு அதை வந்துட்டு டெஸ்ட், ஒரு சின்ன ரூட் எடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணி லேபரேட்டரியில் வச்சு ஒரு என்டையர் பிளான்ட்டா வளர்க்குறீங்க, அப்போ அந்த ரூட் தான் உங்களுக்கு H plant. இப்போ நீங்க ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு மரம் வளர்க்குறீங்க தெரியுமா, அதுதான் H plant. அதே மாதிரி நீங்க ஒரு சீட் எடுத்துட்டு அது லேபரேட்டரி வச்சு ஒரு என்டையர் செடி வளர்க்குறீங்க தெரியுமா, அதான் H plant. ஸோ எதை எடுத்துட்டு நீங்க அது என்டையர் பிளான்ட்டா மாத்துறீங்களோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், H plant சொல்லுவோம். ஓகே, which is useful for conversion of entire plant. ஓகே, என்டையர் பிளான்ட் அண்ட் என்டையர் breed வரக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், H plant அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் டேக்கன் அவுட் டு grown in test tube. டெஸ்ட் டியூப்ல வளர்க்குறது, ஓகேவா? இதுல லெபார்ட்டரி கண்டிஷன்ல, ஓகே, ஸ்டெரைல் கண்டிஷன்,
ஸ்டெரைல் கண்டிஷன் என்னது மைக்ரோப்ஸ்லாம் அண்டாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டெரைல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோப்ஸ் அது இல்லாமல் நல்லா பியூராக இருக்கணும் ஓகேவா. அதான் டெட்டாலாம் போட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கணும்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி எப்பவுமே ஸ்டெரைலாக தான் இருக்கும். ஒரு மைக்ரோப்ஸ் கூட ஏன்னா மைக்ரோப்ஸ் இருந்தால் கண்டாமினேட் ஆயிரும் ஓகே. அது போய் உட்காந்துரும், அது போய் கெட்டு போயிடும், கண்டாமினேஷன் நடக்கும் ஓகேங்களா. சூப்பர். இன் ஸ்பெஷல் நியூட்ரியன் மீடியா, அது என்ன நியூட்ரியன் மீடியா, அகார் மீடியமா கூட இருக்கலாம். அகார் மீடியம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் நிறைய மீடியம் இருக்கும். ஸ்பெஷல் நியூட்ரியன் மீடியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இது பேஸ் பண்ணி நம்ம பிளான்ட்டை வந்து வளர வைக்கிறது. ஸ்பெஷல் நியூட்ரியன் மீடியா கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எச் பிளான்ட்டை போடுவோம். எச் பிளான்ட்டை போட்டுட்டு அந்த ஒரு எச் பிளான்ட்டுக்கும் ஒரு டேர்முக்கும் கொஞ்சமாக ஜெனரேட் ஆகி ஒரு என்டையர் பிளான்ட் நமக்கு கிடைக்கும் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய எம்எஸ்சி பிஎஸ்சி அதில் போகும்போது நீங்கள் படிப்பீங்க ஓகேங்களா. This capacity to generate a whole plant from any cell or H plant is called as a toidipotency. இதை நம்ம என்ன சொல்லுவோம் toidipotency. toidipotency என்னது ஒரு செல்லில் இருந்து என்டையர் பிளான்ட்டே வளர வைக்கிறது ஓகேங்களா, வளர வைக்கிறது. அதை நம்ம என்ன சொல்றோம் toidipotency அப்படின்னு சொல்றோம். ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க ஓகேங்களா. It is important to stress here that the nutrient media must provide a carbon source. இப்போ இங்க நியூட்ரியன் மீடியம் அப்படின்னு சொல்லிக்கோ. இந்த நியூட்ரியன் மீடியால என்ன பிரச்சனை இருக்கணுமா, ஒரு கார்பன் சோர்ஸ் பிரச்சனை இருக்கணுமா. such as sucrose கொடுத்துருக்காங்க, சுக்ரோஸ் சுகர், கார்பன் ஆட்டம் ஓகே. அடுத்தது இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் பிரச்சனை இருக்கணும், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட் அண்ட் growth regulator லைக் ஆக்சின்ஸ் ஓகேவா. இதெல்லாம் இருக்கணும் ஓகேங்களா. சும்மா ஏதோ ஒரு நியூட்ரியன் மீடியா பூஸ்ட் எடுத்து போட்டு வளர்ந்துருமா சார், அந்த இது போட்டு வளர்ந்துருமா சார், அப்படிலாம் வளராது ஓகேங்களா. அதுக்கு தேவையான நியூட்ரியன் மீடியன்ஸ் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அது வளரும் ஓகேங்களா. அந்த பேஸ் பண்ணி நம்ம வளர்க்கணும் ஓகேங்களா. சில மீடியாஸ் எல்லாம் போடணும், சில விட்டமின்ஸ் எல்லாம் போடணும், சில சால்ட்ஸ் எல்லாம் போடணும். அதே மாதிரி growth regulators அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சின், ஜிப்ரெலின், சைட்டோகைன் அப்படி அதெல்லாம் போட்டால் தான், growth hormones எல்லாம் போட்டால் தான் இன்னும் நல்லா எஃபிஷியன்ஸாக வளரும் ஓகேங்களா கண்ணா. ஓகே. By application of this method, it is possible to achieve the propagation of large number of plants in a very short duration. Propagation என்ன சார் அப்படின்னா வளர வைக்கிறது. வெரி ஷார்ட் டியூரேஷன் இந்த மாதிரி நீங்க போட்டு வளர்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா ரொம்ப குறுகிய காலத்துல வந்து நீங்க நிறைய ஈல்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அதனால தான் மெயின் சப்ஜெக்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அது கூட என்னன்னா இப்போ தான் பிளான்ட் அதை அழிஞ்சிட்டு இருக்குன்னா அந்த அழிஞ்சிட்டு இருக்கிற வெரைட்டியை வந்துட்டு ஒரு டிஷ்யூவை வச்சுட்டு நம்ம என்டையர் பிளான்ட் வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பேஸ்ல இருக்கு. ஸோ இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பேஸ் எது கீழே வருதுன்னா பயோடெக்னாலஜி அது கீழே தான் வருது, ஒரு அப்ளிகேஷன்ஸ் கீழே தான் வருது ஓகேவாக்கண்ணா. These methods of producing thousands of plants through tissue culture is called as a micro propagation. Thousands of plants through tissue culture. Tissue culture நம்ம எப்படி பண்றோம், in laboratory இன்வெட்ரோ கண்டிஷன்ல வந்துட்டு நம்ம thousands of plants நம்ம கல்டிவேட் பண்றோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த டேர்ம் இதுல என்ன டேர்ம் என்னன்னு தெரிஞ்சு வச்சோங்க. மைக்ரோ ப்ரொபகேஷன் ஒண்ணும் இல்ல, thousands of plant வந்துட்டு லெபார்ட்டரியில வர்றது நம்ம என்ன சொல்றோம் மைக்ரோ ப்ரொபகேஷன் சொல்றோம். ஒரு செல்லில் இருந்து என்டையர் பிளான்ட் வளர வைக்கிறது நம்ம என்ன சொல்றோம் toidipotency அப்படின்னு சொல்றோம். Each of these plants is genetically identical to the original plant. எப்படி இருக்குமா, genetically identical இருக்குமா, பேரண்டல் பிளான்ட்டோட ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்குமா, which were growth. அதை நம்ம என்ன சொல்றோம் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் பிளான்ஸ் நம்ம என்ன சொல்றோம் சோமோ குளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம் சோமோ குளோன் சொல்றோம். ஒரு பிளான்ட் வருது தெரியுமா, thousands of plants நம்ம கண்டுபிடிக்கல மைக்ரோ ப்ரொபகேஷன் முடியுமா, அது எப்படி இருக்குமா ஜெனட்டிக்கலி ஐடென்டிஃபைடா இருக்குமா ஓகேங்களா டு த ஒரிஜினல் பிளான்ட்டோட. Many important food plants like tomato, banana, apple, etc. have been produced on the commercial scale. Using this method ஓகே. கமர்ஷியல் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். எது டொமேட்டோ, பனானா. கமர்ஷியல் ஸ்கேல்ஸ் என்ன சார் விலை விற்கிறது ஓகேவா, காசு கொடுத்து வைக்கலாம். டொமேட்டோல எவ்வளோ, பனானா, ஆப்பிள் இதெல்லாம் அதிகமாக விலை விற்கக்கூடிய ஒரு இதுதான். அது கமர்ஷியல் ஸ்பேஸ்ல வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. அதிகமாக பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்க கெட்டு போகாமல் பார்க்கறதுக்கும் சில பயோடெக்னாலஜி பேஸ்ல அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தம் ஓகேவா. டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா ஒரு வெரைட்டியை வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம். ஓகே, நீங்கள் உங்கள் டீச்சரை விசிட் பண்ணி உங்களை எப்படி இருக்குன்னு டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. நான் அது பண்ணியிருக்கேன், என்னோட பிஜி ப்ராஜெக்ட்ல நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஓகே, another important applications of this method is the recovery of the healthy plant from a diseased plant ஓகேங்களா. அடுத்தது ஓகே, ஒரு பிளான்ட்டை வளர வைக்கிறது ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்னு சொன்னீங்க பயோடெக்னாலஜி பேஸில். அடுத்தது என்னதுன்னா இப்போ வந்துட்டு டிசீஸ்டான ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த டிசீஸ்டான பிளான்ட் வந்து சரிப்படுத்துறது ஓகேவா. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தால் நான் மாத்திரை போட்டு சரிப்படுத்துறோம், அதே மாதிரி டிசீஸ்டான பிளான்ட் இருக்கிறத சரிப்படுத்துறது ஓகே. அது எப்படி பண்றாங்க, ஹெல்த்தி பிளான்ட்டா மாத்துறது ஓகேவா. ஈவன் இஃப் அ பிளான்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் அ வைரஸ், the மெரிஸ்டம் வளரக்கூடியது. மெரிஸ்டம்னா டிவைட் ஆகி போகக்கூடியது ஓகேவா. டிவைட் ஆகி வளரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா. டிவைட் அண்ட் க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். எது டிவைட் ஆகும், செல்லு டிவைட் ஆகும், செடி வளரும் ஓகேவா. டிவைட் அண்ட் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. என்னது மெரிஸ்டம், எபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம் அப்படிலாம் படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த பேஸ்ல வந்துட்டு இந்த மெரிஸ்டம் வந்து கிளாசிஃபை இருக்கு. இஸ் ஃப்ரீ ஆஃப் வைரஸஸ் ஓகேவா. டிவைட் ஆகிற இடத்துல வந்து ஃப்ரீ ஆஃப் வைரஸா இருக்கும். ஹென்ஸ் ஒன்ஸ் கேன் ரிமூவ் த மெரிஸ்டம் அண்ட் க்ரோ இன்டு அ இன்வெட்ரோ ஓகேவா. இப்போவோ நமக்கு எல்லாம் தெரியும்,
ஒரு செடி வளர்ந்துகிட்டே இருக்கு, செடி ஃபுல்லா வைரஸ் இருந்தாலும் செடியோட டிப்பு வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா, இப்படி இப்படி வந்து இப்படி வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா, அந்த டிப்ல வந்துட்டு வைரஸ் இருக்காது. இப்போ என்ன பண்றாங்க, அந்த டிப்பை மட்டும் ரிமூவ் பண்றோம், எதுல வைரஸ் இல்லையோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வெட்ரோ கண்டிஷன்ல லெபார்டரி டிஷ்யூ கல்ச்சர்ல வளர்ப்பாங்க. அப்படி வளர்ந்த என்டையர் பிளான்ட்டா வந்துருமா, என்டையர் பிளான்ட்டா போயிருது வைரஸ் இல்ல, இந்த வைரஸ் இருக்கிற பிளான்ட் போயினா இப்போ என்டையர் பிளான்ட்டை வச்சுட்டு அடுத்த ஜெனரேஷன் நம்ம வளர்க்க வைப்பாங்க. ஓகேங்களா, என்ன பண்றாங்க, ஒரு டிசீஸ் வைரஸ் உள்ள பிளான்ட் எடுக்கிறாங்க, அந்த வைரஸ் உள்ள பிளான்ட்ல டிப்ல வந்து மெரிஸ்டம் ஏன்னா மெரிஸ்டம் டிவைட் ஆயிட்டே இருக்கு, புதுசு டிவைட் ஆயிட்டு இருக்கும்போது டக்குனு அட்டாக் ஆகாது. ஓகே, புதுசா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெரிஸ்டம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மெரிஸ்டத்தை நம்ம என்ன பண்றோம், இதுல பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல போட்டு வளர்த்துட்டோம்னா அது இன்னொரு என்டையர் பிளான்ட் நமக்கு கொடுத்துற போகுது. என்டையர் பிளான்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ட்ல வைரஸ் இருக்கு, இந்த பிளான்ட்ல இருந்து இந்த பிளான்ட்டுக்கு வைரஸ் வராது, ஏன்னா நம்ம மெரிஸ்டம் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்தோம், அந்த மெரிஸ்டத்துல வைரஸ் கண்டிஷன் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட், இது இந்த டிசீஸ்ட் பிளான்ட்ல இருந்து ஹெல்த்தி பிளான்ட் வர வைக்கிறதுக்கு. ஓகேவா, in vitro to obtain a virus-free plant, scientists have succeeded in culturing meristem of bananas and sugarcane potato. Scientists என்ன பண்ணிருக்காங்கன்னா banana, sugarcane and potatoesல கல்ச்சர் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க, அது சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதான் பயோடெக்னாலஜி பேஸ், அக்ரிகல்ச்சர் பேஸ் உள்ள ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் பேஸ். ஓகேங்களா, but scientists have even isolated a single cell from a plant and after digesting the cell wall. Single cells from the plant after digesting the cell wall have been able to isolate the naked protoplasm surrounding by plasma membrane. Isolated protoplasm from two varieties of plants each having desirable character, ஒரு நமக்கு தேவையான desirable characters present இருக்கு. ஓகேங்களா, can be fused to get a hybrid protoplasm. ஓகேவா, நமக்கு தேவையான இதை வந்துட்டு டிசைரபிள் கேரக்டர் ரெண்டுமே இருக்கு, அதை நம்ம ஃபியூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹைபிரிட் புரோட்டோபிளாசம் கிடைக்குது. ஓகே, ஹைபிரிட்னா தெரியும் பாத்தீங்கன்னா, டால் டார்ஃப் ஃபியூஸ் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு டால் இல்லாம டார்ஃப் இல்லாத ஒரு மிட்டான ஒரு சைஸ்ல கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த பேஸ் பண்ணி சொல்றோம். ஓகே, which can be further grow to form a new plant. அதை வந்து நம்ம இன்னும் ஃபர்தரா க்ரோ பண்ணா இன்னொரு புது பிளான்ட், புது ஹைபிரிட், புது வெரைட்டியா வந்து வளரும். ஓகேங்களா, இப்போ பச்சை கலர் மாங்காவையும் புளிக்கிற மாங்காவையும் இனிக்கிற மாங்காவையும் போட்டா ஒரு புளிப்பு சுவை உள்ள இனிப்பு சுவை உள்ள மாங்காய், ஒரு மாதிரியான சுவையுள்ள மாங்காய் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பிளான்ட் வந்து நம்ம வளர்க்கும் போது அது இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்னாங்க, அதான் ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்றது. ஓகேவா, இந்த மாதிரி ஹைபிரிட் நம்ம என்ன சொல்றோம், somatic hybrid அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்னா somatic hybridization அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம்னு பார்த்து வச்சுக்கோங்க. டாய்டி பொட்டன்சி படிச்சிருக்கோம், மைக்ரோ ப்ரோபகேஷன் படிச்சிருக்கோம், சோமோ க்ளோன்ஸ் படிச்சிருக்கோம், somatic hybridization ஒன்றும் இல்லை. இந்த ஹைபிரிட்லாம் நம்ம என்ன சொல்றோம், somatic hybrid சொல்றோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், somatic hybridization அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஹைபிரிட் வரக்கூடிய ப்ராசஸ். Imagine a situation when a protoplasm of tomato is fused with a potato. Okay, tomato plant. கேள்விப்பட்டீங்களா, டொமேட்டோ இல்ல டொமேட்டோ அது ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகேங்களா, protoplasm and then can be grown to form a new hybrid plant combining a tomato and potato characteristics. ஓகேவா, டொமேட்டோ பொட்டேட்டோ characteristics இருக்குமா. ஓகேவா, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, டொமேட்டோ பொட்டேட்டோ ஏதோ ஒரு. ஓகே, அதுக்கு நேமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, திஸ் ஹவ் பீன் அச்சீவ்ட் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பொமேட்டோ. கொடுத்துருக்காங்க பொமேட்டோ அப்படின்றது, நான் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பொமேட்டோ அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சுமா. ஒன்றுமே இல்லை, டொமேட்டோவையும் பொட்டேட்டோவையும் கிராஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஹைபிரிட் வந்துச்சுல, அதை நம்ம பொமேட்டோ பிளான் சொல்லுவோம். இதான் ஹைபிரிடுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, இதான் பயோடெக்னாலஜி பேஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு கருதப்படக்கூடிய பொமேட்டோ பிளான். டொமேட்டோ இல்லை, பொமேட்டோ plant. Okay, unfortunately this plant did not have all desired combination of characteristics for the commercial utilization. But இது ஏன் எனக்கு கிடைக்கிறது இல்லை, நான் வந்து பார்த்ததே இல்லையா, அது கமர்ஷியல் யூட்டிலைசேஷன் அளவுக்கு எல்லா காம்பினேஷனும் இருந்தது இல்லை. ஓகே, டொமேட்டோ பொட்டேட்டோ இருக்கு, ரெண்டு கிராஸ் பண்ணி ஒரு பிளான்ட் உருவாக்கிட்டாங்க, அது எல்லாத்துலயுமே கிராஸ் பண்றது இல்லை, எல்லாத்தையும் யூஸ் பண்றது இல்லை, எல்லாருக்கும் யூட்டிலைசேஷன் கமர்ஷியல் அவ்வளோ இல்லை அப்படின்றாங்க இந்த பொமேட்டோ பிளான்ட். ஓகே, ஓகேனா பொமேட்டோ எங்க இருந்துச்சு, டொமேட்டோ பிளஸ் பொட்டேட்டோ. ஓகேவா, ரெண்டு ஹைபிரிட் பண்ணும்போது. Is there is any alternative path for our understanding of genetics so they can the farmers may obtain a maximum yield from their field? அதான் நம்ம பார்க்க போறோம். Is there any way to minimize the use of fertilizer chemicals that can their harmful the effect of the reduced using genetically modified crops? அப்படிலாம் பாசிபிள் சொல்யூஷன் இருக்கான்னு இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணா இந்த மாதிரி இருக்க வேணாம், அப்புறம் ஆர்கானிக்கா போகலாம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். அந்த இது எந்த இது அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். ஆன்சர் இருக்கா, இங்க கஷ்டத்துலேருந்து காப்பாற்ற யாருமே இல்லையா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் அதே மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இருக்காங்க. ஓகேவா, பிளான்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, அனிமல்ஸ் whose genes have been altered and by manipulation பண்ணுவாங்க. நம்ம மேனிப்புலேட் பண்ணிட்டான் சார், நான் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தேன் சார், அவன் என்ன மேனிப்புலேட் பண்ணிட்டான் சார்னா உங்களை மாற்றி அமைக்கிறது, உங்கள் மைண்டை வந்து மாற்றி அமைக்கிறது மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் மேனிப்புலேஷன் அப்படின்னா அதோட ஜீன் ஸ்ட்ரக்சரை, அதோட ஜீன் அரேஞ்ச்மெண்ட் வந்து மாற்றி அமைப்பாங்க. ஓகேங்களா, என்னது அமைப்பாங்க, இதோட ஜீன் அரேஞ்ச்மெண்ட்
ஜீன் அரேஞ்ச்மெண்ட்டை வந்துட்டு மாற்றி அமைக்கிறது மேனிப்புலேஷன் சொல்லுவோம். GMOன்னு சொல்லுவோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் have been useful in many ways. எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல் பண்ணப்படுறாங்க பார்த்தலாமா? Made crops more tolerant to abiotic stresses. abiotic stresses is non-living okay, non-living stress. அது என்ன abiotic stresses? cold, dark, salty, heat. ஓகேவா? cold ரொம்ப குளிரான பகுதியில் இது செடியை வளர்க்கணும்னா செடி வந்து கருகி போயிடும். சில இதில் செடி வந்து ரொம்ப கருகி ஒரு மாதிரி ஐஸா மாதிரி உடச்சு போயிடும். ஓகேவா? அது கோல்டு நடக்கும். டிராஃப்ட்லாம் வந்து ரொம்ப வாடி போயிடும், தண்ணியே இல்லை. சால்ட்னா உப்பு தண்ணி, கடலோரம் இருக்கிறதுல உப்பு தண்ணி அப்சர்வ் பண்ண சாலினிட்டி அதிகமாக இருக்கும். ஹீட்டாக இருந்தால் ரொம்ப சூடு வெப்பம் தாங்க முடியாமல் அந்த எவாப்ரேஷன் ஆகிட்டு இல்லாத இதாயிரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்படிலாம் ஓவர் கம் பண்ணுறது. இப்போ நீ கோல்டில் இருக்கியா, உனக்கு கோல்டை டாலரேட் பண்ணுற அளவுக்கு ஜீன் இருந்துச்சுன்னா அதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீ டார்ஃபில் இருக்கியா, நீ தண்ணி இல்லாமல் வாழ்றக்கூடிய ஜீனை நான் அவனுக்கு கொடுக்குறேன். நீ சால்ட் இருக்கியா, அவனுக்கு செலினிட்டி வாட்டரை பியூரிஃபிகேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு ஜீனை நான் கொடுக்குறேன். நீ வந்து ஹீட்டாக இருக்கியா, அவனுக்கு குழுன்னு வைக்கிற உள்ள ஏசி உள்ள ஒரு ஜீனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்லையும் அதை இடத்த ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி அது டாலரன்ஸ் கொடுத்துரும். டாலரன்ஸ்னா தாக்குத்தன்மை. ஓகே, நீ எவ்வளோ தான் அடிச்சா நான் டாலரேட் பண்ண அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எவ்வளோ தான் இது பண்ணாலும் டாலரேட் பண்ணுற தன்மையை வந்து நம்ம எதிர்ப்பு கொடுக்குறோம். ஓகே, என்ன பேஸ்ல வந்துட்டு பயோடெக்னாலஜி பேஸ்ல எது பண்ணும்போது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் வந்து ஜீன்ஸ் எடுத்து மாடிஃபை பண்ணுது. அதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரெடியூஸ்ட் ரிலையன்சஸ் ஆன் தி கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். ரிலையன்சஸ்னா அந்த ரிலையன்சஸ் இல்ல, இது வந்துட்டு ரிலை பண்ணி இருக்குது. ஓகேங்களா? நான் இவரை நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் போது அதை நம்ம சொல்லுவோம் ரிலை பண்ணி டு டிபெண்ட் ஆன் சம்திங், அதை நம்ம சொல்லுவோம் ரிலையன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் ரெடியூஸ்ட் ரிலையன்சஸ். எதில் கெமிக்கல் பெஸ்டிசைடை நம்பி இருக்கிறது விட ரெடியூஸ் பண்ணுது. நீங்கள் கெமிக்கல் பெஸ்டிசைடை நம்பி இருக்க வேணாம். பெஸ்டிசைட்ஸ் பிளான்ட்டு நிறைய ஈல்டுடைய பிளான்ட், நிறைய ப்ரொடக்ஷனுடைய பிளான்ட் வந்து நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணி நான் கொடுத்துடுவேன். நீ பெஸ்டிசைட்லாம் அடிக்கவே தேவையில்லை அப்படின்னு சாயில் ஒன்று கட்டு போகுது. நான் பிளான்ட்டை மட்டும் ஜீனை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்டுமே இருக்காது. நீ வந்துட்டு இந்த கெமிக்கலி பேஸ்ட் வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம பயோடெக்னாலஜிஸ்ட் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? help to reduce the post harvest losses. அது என்ன சார் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ்னா? ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ ஒரு மாங்காய் வாங்கியாச்சு, ஒரு ஆப்பிளை வாங்கியாச்சு. அந்த ஆப்பிள் 2 நாள் 3 நாள் கெட்டு போயிருது. ஓகே, ஆப்பிள் 2 நாள் 3 நாள் கெட்டு போயிருது. ஓகேவா? காஷ்மீரில் இது பண்ணுறேன். ஓகே, காஷ்மீரில் இது பண்ணிட்டு ஆப்பிள் என்ன ஜெட் பிளேனில் கொண்டு வந்து சென்னையில் இறக்க முடியும், கன்னியாகுமரியில் இறக்க முடியாது இல்லை. அவங்க எப்படி இறக்கணும்? ட்ரெயினில் தான் கொண்டு வரணும், லாரியில் தான் கொண்டு வரணும். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த காஷ்மீரி ஆப்பிள் கெட்டு போயிருது. ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, விளைச்சிட்டாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய லாஸ் ஆகுது, அது வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து சில மாடிஃபைடு ஜீன் போட்டிங்கன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஒரு காலத்து, ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது, ஒரு காலத்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பயோடெக்னாலஜிஸ் இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி விடுறாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதே பேசிஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல்ஸ் யூசேஜ். increased efficiency of mineral usage by plants. ஓகேவா? இது என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ். என்ன சார், இப்போ பிளான்ட் இருக்கு, நான் சொல்ற மாதிரி இந்த பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த சாயில ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் தான் வளருது வச்சுக்கோங்களேன். அது நிறைய மினரல்ஸ் எடுத்துக்குமா, சாயில இருந்து நிறைய மினரல்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும்? கொஞ்சோண்டு மட்டும் தான் சாப்பிடும், கொஞ்சோண்டு மட்டும் தான் உடம்புக்கு எடுத்துக்கும். இப்போ எப்படி நம்ம தட்டு ஃபுல்லாக சாப்பாடு வச்சுப்போம், தட்டு ஃபுல்லாக சாப்பாடு வச்சு நம்ம கொஞ்சோண்டு சாப்பிடுவோம், மிச்ச சாப்பாடுலாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் தட்டில் சாப்பாடு எடுக்காமல் இருந்தீங்கன்னா வேற யாராவது சாப்பிட்டு போயிடுங்களா? அதே பேஸ் என்ன சொல்றாங்கன்னா பிளான்ஸ் வந்து நிறைய மினரல்ஸ் எடுத்துக்குமா. பிளான்ஸ் என்ன பண்ணும்? நிறைய மினரல்ஸ் எடுத்துக்குமா, நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுமா, மிச்சம் தான் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுமா. அது பயோடெக்னாலஜி பண்ணி யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும்? கொஞ்சம் மட்டும் தான் எடுத்துக்கும். பிளான்ட் அது என்ன பண்ணும்? சாயில இருந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும், அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கும். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு கரெக்டான நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் அது எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அடுத்து வரக்கூடிய இப்போ இந்த பிளான்ட்டுக்கு அப்புறம் அடுத்த பிளான்ட் வருது, அதோட சக்சஸ் ஜெனரேஷன்ல வருது. அப்போ அதோட சக்சஸ் ஜெனரேஷன் வரும்போது அந்த சாயில வந்து மினரல்ஸ் தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஆனால் நமக்கு ஃபெர்டிலைசர்லாம் போட வேணாம். ஏன் ஃபெர்டிலைசர் உரம்லாம் போடுறாங்க? அந்த சாயில் வந்து தன்மையை இறக்கும் போது தான் நம்ம என்ன இது பண்ணுவாங்க? ஃபெர்டிலைசர்லாம் போடுவாங்க. ஸோ அந்த சாயில் வந்து ரொம்ப காலத்துக்கு தன்மையாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அந்த பிளான்ட் வந்து கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கோம், அவ்வளோதான் சாப்பிடணும். ஸோ அது அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சூப்பர். அடுத்தது வந்துட்டு என்ஹான்ஸ் நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் த ஃபுட். நியூட்ரிஷன் வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணுறது. நீ எது சாப்பிட்டாலும் நியூட்ரிஷன் ரிச் வேல்யூவாக சாப்பிடணும் சார். நியூட்ரிஷன் ரிச் வேல்யூவாக சாப்பிடணும்னா வாழ்க்கையே வேஸ்ட் சார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே பேசிஸ் தான் நீங்கள் எது ப்ராடக்ட் எடுத்திருந்தாலும் நியூட்ரிஷன்ஸ் இருக்கான்னு சொல்லுவோம். அதோட ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு இதில் டிஃபிஷியன்சி இருக்கா, அப்போ இந்த பழம் சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஸோ அதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அந்த டிஃபிஷியன்சியை கியூர் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஒரு பிளான்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணுறது. ஓகேவா? உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே பேஸில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ், ஜீன்ஸை மாடிஃபை பண்ண, ஜீனை மேனிபுலேட் பண்ண பிளான்ஸ், ஆர்கானிசமான பிளான்ஸ் வந்துட்டு நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? இதுதான் ரொம்ப 5 பாயிண்ட்ஸ். இது என்னென்ன தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவோம்னா கோல்டன் ரைஸ்.
கோல்டன் ரைஸ்னா விட்டமின் ஏ வந்து டிஃபிஷியன்சியா இருக்கும். இதாவது எல்லோ ரைஸ் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? என்ரிச்டு ரைஸ். விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு டாக்டர் என்ன கொடுப்பாங்கன்னா அந்த கோல்டன் ரைஸ் சாப்பிட சொல்லுவாங்க. கோல்டன் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குது. ஓகேவா சார்? நானும் சாப்பிடலாமா சார்? நானும் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குது சார். நமக்குலாம் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சிலாம் இல்லை. அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணாதான் அந்த கோல்டன் ரைஸ் சாப்பிட முடியும். கண்ட மேடிக்கலாம் மருந்து உணவே மருந்து சொல்லி கண்ட மருந்து சாப்பிட்டு கூடாது. அது எப்போ வருமோ அப்போ தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ரைஸ் வந்து விட்டமின் எஃபிஷியன்சி இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் நியூட்ரிஷன் ரிச் வேல்யூ ஜெனடிகலி மாடிஃபைட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லோ ரைஸ் கூட சொல்லலாம், எல்லோ கலர்ல இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம in addition to this, genetically modified has been used to create a tailor-made plant supply to alternate source of industries in the form of starch, fuels and pharmaceutical. டெய்லர் மேட்னா என்ன சார்? நமக்கு தேவையான இதில் அழகாக மேல். இப்போ நம்ம கூட டெய்லர் கிட்ட போய் நம்ம கொடுக்குறோம். டெய்லர் கிட்ட போய் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவான்? எனக்கு ஃபிட் பண்ணணும், எனக்கு இங்கே லூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டெய்லர் மேட் உனக்கு பர்ஃபெக்டாக ரெண்டு அதுமாதிரி பர்ஃபெக்டாக ஆக்கி கொடுப்பேன். அதே மாதிரி ஆக்கி கொடுக்குறது தான் ஜெனடிகலி மாடிஃபைட் பிளான்ஸ். என்ன ஃபார்ம்ஸ்னா ஸ்டார்ச்சஸ் அப்படின்ற ஃபார்ம்ஸில் ஸ்டார்ச்சஸ் பிளான்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஸ்டார்ச்சஸ், அதுக்கப்புறம் ஃபியூவல் எரிபொருட்கள், ஃபார்மாசூட்டிகல்ஸ், முன்னாடி பார்த்து ட்ரக்ஸ், மெடிசன்ஸ் அந்த பேஸில் தான். ஓகேங்களா? ரைஸ் எல்லாம் ஒன் டைப் ஆஃப் ஸ்டார்ச் தான். இப்போ டொமேட்டோ, பொட்டேட்டோலாம் ஒன் டைப் ஆஃப் ஸ்டார்ச் தான். அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? Some of this application of biotechnology in agriculture that you will study in detail in the production of pest resistant plants. அதான் இனிமே படிக்க போறோம். Pest resistant plants, பூச்சி தொல்லை இல்லாத plants. ஓகேவா? இப்போ பூச்சி தொல்லை வரக்கூடியதை தடுக்கக்கூடிய plants அதான் நம்ம என்ன சொல்றோம்? Pest resistance plant அப்படின்னு சொல்றோம். Which could be decrease the amount of pesticides. Pesticides used வந்து decrease பண்ணும். இல்ல பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ். இப்போ என்கிட்ட ஏற்கனவே பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஏன் பெஸ்டேஜ் அந்த பிளான்ட்டுக்கு நான் போட மாட்டேன் நான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கு, அந்த ஃபெர்டிலைசர் இருக்கும், உங்க பிளான்ட்டும் இருக்கு. உங்க பிளான்ட் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்டா இருக்கு, அந்த பூச்சி அரிக்கவே அரிக்காது. அந்த பிளான்ட் உங்க பிளான்ட் வந்து பூச்சி அரிக்கவே அரிக்காது. அப்போ நீங்க பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க தானே. ஸோ அதே தான் சொல்றாங்க. ஓகேங்களா? பிடி டாக்சின் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பிடி டாக்சின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பாக்டீரியம். எந்த பாக்டீரியம் ப்ரொடியூஸ் பண்ணுது? Bacillus thuringiensis. அதோட இதுதான் நம்ம சொல்றோம் பிடி டாக்சின் சொல்றோம். Bacillus thuringiensis மறந்துட கூடாது. Bacillus thuringiensis ல இருந்து ஒரு டாக்சின்னா விஷம், பாய்சன். டாக்சின் ஒண்ணுமே இல்ல, ஒரு பாய்சன். ஓகேங்களா? இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த Bacillus thuringiensis. BT for short நம்ம சொல்றோம். BT toxin has been cloned from the bacteria. BT toxin என்ன பண்ணுவாங்க? பாக்டீரியால இருந்து க்ளோன் பண்ணுவாங்க, அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு from bacteria has been expressed in the plants எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க to provide resistance to the insect without the need of the insecticide. ஓகேவா? to create a biopesticide. அதனால நம்ம என்ன பண்றோம்? biopesticides கிரியேட் பண்றோம். சோ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, என்ன சார் பிடி டாக்சின்னா Bacillus thuringiensis அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா வந்து பிடி டாக்சின் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அது ஒரு விஷத்தை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த விஷம் வந்து மனுஷங்களை ஒன்றும் பண்ணாது, அதோட பாடியை ஒன்றும் பண்ணாது, யாருமே ஒன்றும் பண்ணாது, இன்செக்டை மட்டுமே போய் கொல்லும். ஓகேங்களா? அப்படி இன்செக்டை மட்டுமே கொல்லக்கூடியது தான் பிடி டாக்சின். இப்போ அந்த பிடி டாக்சின் எங்க இருக்கு? ஒரு பாக்டீரியாக்குள்ள இருக்கு. Bacillus thuringiensis அப்படின்ற பாக்டீரியாக்குள்ள இருக்கு. இப்போ அந்த பாக்டீரியாக்குள்ள போயிட்டு அந்த விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுல, இன்செக்டை கொல்லக்கூடிய விஷத்தை ப்ரொடியூஸ் பண்றதுல அந்த ஜீனை எடுத்துட்டு அதை வந்து நம்ம பிளான்ட்ஸ்குள்ள வச்சுட்டோம்னா ஒன்ஸ் அந்த இன்செக்ட் வந்து இதை கடிக்கும் போது அந்த பிளான்ட் செத்து போயிடுது, இன்செக்ட் செத்து போயிட போகுது. ஓகேங்களா? அப்போ இன்செக்டிசைடா யூஸ் பண்ணப்படலாம். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற ஜீன், எந்த ஜீன் வந்துட்டு அந்த இன்செக்டிசைடா இன்செக்டை கொல்றதுக்கு யூஸ் பண்ணப்படுதோ அந்த ஜீனை எடுத்துட்டு இந்த பிளான்ட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா அந்த பிளான்ட்டுக்கு அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிரு போயிடும். ஓகேங்களா? ஓகே, அதான் நம்ம எப்படி பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பிடி காட்டன்லாம் இருக்கு. Bacillus thuringiensis காட்டன், பிசி சோயாபீன், பிடி ரைஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே, டொமேட்டோ, பொட்டேட்டோ, சோயாபீன் இந்த பேசிஸ்லாம் பிடி காட்டன் Bacillus thuringiensis வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பிடி காட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்துலாம். சம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் Bacillus thuringiensis. ஆனா நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. நிறைய Bacillus thuringiensis வந்து வைரஸ் இல்ல, இன்செக்ட் மாற ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட்க்கு ஒரு டைப் ஆஃப் வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டைப் ஆஃப் வேக்சின்ல ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நீ இந்த இன்செக்டா இருந்தா, நீ பறக்கக்கூடிய இன்செக்டா இருந்தா உனக்கு நான் இந்த ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி நான் கொல்லுவேன். அதாவது நீ பறக்கக்கூடிய ஆளா இருந்தா நான் எரிஞ்சு கொள்ளுவேன். ஓகேவா? நீ நடக்கக்கூடிய ஆளா இருந்தா நான் ஓடி வந்து கொள்ளுவேன். ஓகேவா? நீ தூரத்துல இருந்து கூடிய ஆளா இருந்தா நான் பாம்பு போட்டு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்செக்டை கொல்றதுக்கு ஒரு டைப் ஆஃப் டாக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப என்ன இன்செக்ட் நம்ம கொல்ல போறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ காட்டன்ல என்ன டைப் ஆஃப் இன்செக்ட் வருது? இப்போ எரியக்கூடிய பறந்து வரக்கூடிய இன்செக்ட் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எரிஞ்சு கொள்ற மாதிரி இதை எடுத்துடணும். எரிஞ்சு கொள்ற ஜீனை தான் எடுத்துட்டு நம்ம பிடி காட்டன்ல காட்டன் பிளான்ட்டுக்குள்ள நம்ம இனிஷியேட் பண்ணணும். அதான் நம்ம பார்க்க போறோம். ப்ரொடியூஸ் டு ப்ரொடெக்ட் டு கில் சர்டன் இன்செக்ட். என்னென்ன சர்டன் இன்செக்ட்னா லெபிடோப்டெரான்ஸ், கோலியோப்டெரான்ஸ், டிப்டெரான்ஸ், இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்.
ஓகேவா அந்த பேஸ் பண்ணி கொள்றதுக்கு இந்த பிடி பேசிலஸ் துருஜெனிசிஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகேவா லெபிடோடெரன்ஸ்னா டொபாக்கோ பட்வார்ம் ஆர்மிவார்ம் அந்த மாதிரி பீட்டில்ஸ் தான் கோலியோப்டெரா டிப்டெரான்ஸ்னா ஃப்ளைஸ் மஸ்கிட்டோ ஸோ இந்த மாதிரி இதை வந்து கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது ஓகேவா பேசிலஸ் துருஜெனிசிஸ் ஃபார்ம் புரோட்டீன் கிறிஸ்டல் என்ன ஃபார்ம் பண்ணுது புரோட்டீன் கிறிஸ்டல் டியூரிங் த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் த growth ஒரு புரோட்டீன் கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணுது அதான் புரோட்டோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த கிறிஸ்டல் இஸ் a toxic to insecticidal protein அதான் நான் சொல்றேன் இன்செக்டிசைட் அந்த புரோட்டீன் என்ன இருக்கு இன்செக்டிசைடல் புரோட்டீன் ஆட் பண்ணுது அதை கொல்றது இன்செக்டை கொல்லக்கூடிய புரோட்டீன் ஆட் பண்ணுது ஓகேவா why does the toxin does not kill bacillus ஏன் bacillus வந்து கொல்லாது அப்படின்னா அது வந்து inactive ஃபார்ம்ல இருக்குமா ஓகேங்களா எது நல்லா பாத்துக்கோங்க ஏன் bacillus அது கொல்றது இல்லை அப்படின்னா இந்த புரோட்டோடாக்சின் இருக்கு தெரியுமா அந்த கிறிஸ்டல் புரோட்டீன் கிறிஸ்டல் புரோட்டீன் நம்ம என்ன சொல்றோம் புரோட்டோடாக்சினா இருக்கு ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா inactive ஃபார்ம்ல இருக்குமா எப்படி இருக்கும் inactive ஃபார்ம்ல இருக்கும் இது inactive ஃபார்ம்ல இருக்கும் இப்போ ஒரு பூச்சி வருது ஜிங்கி ஜான் ஆடிக்கிட்டு சரி இது பூச்சின்னு கேட்டுறாதீங்க ஏன் வச்சுக்கோங்க ஒரு பூச்சி வந்து ஒரு பிளான்ட்டை கடிக்குது பூச்சி வந்து பிளான்ட்டை கடிச்ச உடனே என்ன ஆயிருது பிளான்ட்டை கடிக்குது கடிச்ச உடனே என்ன ஆயிருது அதோட கட்டுக்கு இது போகுது கட்ல இது என்ன ஆயிரும் ஆக்டிவ் ஃபார்ம் ஆயிரும் ஏன் சார் கட்ல ஆக்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னா டியூ டு பூச்சியோட கட்ல என்ன பிரச்சனை இருக்குமா பூச்சியோட கட்டில் வந்துட்டு ஆல்கலின் பிரச்சனை இருக்கும் pH வந்துட்டு more than 7 ஆல்கின் pH வந்துட்டு more than 7% இருக்கிறதுனால ஆல்கலின் இது வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த பூச்சியோட வயிற்றுல இருந்து ஓட்டையா போட்டுட்டு அந்த பூச்சியை கொண்டு வருது ஓகேவா இதான் நடக்குது இதான் பிடி காட்டன்ல மெயினா நடக்கக்கூடியது இதான் பிடி காட்டனோட ப்ரொசீஜர் பிடி காட்டன்ல பேசிலஸ் துருஜெனிசிஸோட ப்ரொசீஜர் இப்படிதான் பேசிலஸ் துருஜெனிசிஸ் வந்து ஆக்ட் பண்ணுது ஓகேங்களா அது வந்துட்டு யாரை ஒன்றும் பண்ணாது அந்த பெசிலஸ் அந்த பாக்டீரியா ஒன்றும் பண்ணாது உள்ள விஷம் இருக்கே சார் அந்த விஷமே கொண்டுறாதானா நம்மள விஷம் கொள்ளாது ஓகேங்களா ஏன் கொள்ளாதுன்னா அது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அது எப்போ நம்ம பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டோம் இப்போ பிளான்ட்ல இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் அது வந்து கடிக்கும் இல்லையா அது வந்து கடிக்கும் போது அது வயிற்றுக்குள்ள இந்த விஷம் போயிடும் வயிற்றுக்குள்ள விஷம் போனோடனே பூச்சியோட வயிற்றுல வந்துட்டு pH 7 இருக்க கட்ல வந்துட்டு ஆல்கலின் பிரச்சனை இருக்கும் ஆல்கலின் பட்ட உடனே அது ஆக்டிவேட் ஆயிட்டு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த பிளான்ட் வந்து இன்செக்ட் வந்து கொண்டு வரும் Actually, the BT toxin protein exists in inactive prototoxin. Inactive prototoxin. ஓகேங்களா prototoxin போட்டோம்னா prototoxin சொன்னா நான் prototoxin எழுதிட்டேன் but once again the insect ingests the inactive form insect என்ன பண்ணுது inactive form ingest பண்ண உடனே it converted into an active form என்ன மாறுது active form கன்வெர்ட் ஆயிருது of the toxin due to the alkaline pH என்னால alkaline pH வந்து கட்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால அது வந்து inactive form இருக்கிறது வந்துட்டு active form டர்ன் ஆயிருது ஓகேவா with soluble the crystals அந்த crystals அந்த crystal protein வந்து soluble பண்ணிருது ஓகேங்களா the activation of toxin binds to the surface of midgut epithelium அந்த midgut epitheliumல போயிட்டு சின்ன சின்ன போஸ் ஓட்ட இது யூஸ் பண்ணி கடைசி அந்த இன்செக்ட் கொன்னுரும் ஓகேங்களா and create a pose that causes cell swelling and lysis செல்ல உடைக்கிறது and eventually cause the death of the insect அதுக்கப்புறமா என்ன பண்ணுது அந்த இன்செக்டை கொண்டு ஸோ இந்த மாதிரி தான் பிடி காட்டன் வந்து பேசிலஸ் துருஜெனிசிஸ் டாக்சின் வந்துட்டு இன்செக்டை கொள்ளுது இன்செக்டிவோரஸ் ஆட் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஓகேவா கண்ணா
ஸ்பெசிபிக் BT டாக்சின் ஜீன்ஸ் வேர் ஐசோலேட்டட் ஃப்ரம் பேசிலஸ் துருஜினசிஸ். ஓகேவா, இப்போ அது நார்மலா நடக்குது. இப்போ BT கார்டன்ல வந்துட்டு ஸ்பெசிபிக் இந்த முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, பறக்கிற பூச்சி தான் என்ன பண்ணோம், BT கார்டன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நான் பறக்கிற பூச்சி புரியறதுக்கு வேண்டி நான் 3 டைப் ஆஃப் பூச்சியை படிக்கிறதுக்கு புரியறதுக்கு வேண்டி சொன்னேன். ஓகேங்களா, அப்போ அது எரிஞ்சு கொள்ற ஜீனை தான் நம்ம எடுப்போம். ஓகே, எரிஞ்சு கொள்ற ஜீனை தான் எடுப்போம். ஓகேவா, incorporated in the several crop plants such as cotton. The choice of the genes depends upon the crop and targeted pest. சொன்ன பாத்தீங்களா, அது என்ன கிராப், அது என்ன டார்கெட்டட் பெஸ்ட், யார் பறந்து வர, எவன் வரானோ, இப்போ எந்த டிராகன்ல ஒருத்தன் வரான், நடந்து வரான், இல்லை ஷூட் பண்ணிட்டு வரானா, அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போர் இது பண்ணுவோம். ஓகேவா, ஒரு கோட்டையை அழிக்க வரான், கோட்டையை அழிக்க வரதுக்கு 3 படையை அவன் எடுத்துட்டு வரான், எதிரி வந்து 3 படையில வரான். ஓகேவா, அப்போ இந்த டிராகன் பறந்து வரான், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி டிராகன்ல பறந்து வரான், எப்படி அடிப்பான், எரிஞ்சு அடிப்பான். இப்போ எரிஞ்சு அடிக்கிறதுக்கு ஒரு படம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நடந்து வரவன இவன் குதிரையில போய் அடிக்கிறதுக்கு ஒரு படம் இருக்கும். இப்போ அங்கே வந்து அவன் சுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இங்கிருந்து பாம்பு போட்டு கொள்வான். ஸோ இந்த மாதிரி 3 படம் இருக்குல்ல. அப்போ டார்கெட்டட் பெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னென்ன பெஸ்ட் இருக்கோ, என்னென்ன கிராப் இருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஜீன் வந்து ஆக்ட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. மோஸ்ட் BT டாக்சின் ஆர் இன்சர்ட் குரூப் ஸ்பெசிபிக். சொன்ன பார்த்தீங்களா, பர்டிகுலர் ஆஃப் இன்சர்ட் குரூப் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் டாக்சின் கோடட் பை எ ஜீன் 𝑦1AC, அதை நம்ம நேம்டு க்ரை அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடக்கூடாது. ஏன் சார் க்ரைன்னு சொன்னா, கிறிஸ்டல் ப்ரோட்டீனை பிரேக் பண்ணுதுல, கிறிஸ்டல் ப்ரோட்டீனை பிரேக் பண்ணுறதுனால க்ரைன்னு ஞாபகம் வச்சோம், மறந்துடாதீங்க. தேர் ஆர் நம்பர் ஆஃப் தேம். ஃபார் எக்ஸாம்பிள், the proteins encoded by the genes called 𝑦1AC இல்லை 𝑦1AB. Control 1AB 2AB can be controlling the bollworms and 𝑦1AB controls the corn borer. ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணுது நம்ம தெரிஞ்சு வச்சோம். போல்வார்ம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து கார்ன் போரஸ், கார்ன் வந்து அழிக்கக்கூடிய அந்த கார்ன் போரஸ் கிட்ட இருந்து காப்பாத்து. ஓகேவா, அது ஒரு டைப் ஆஃப் ஜீன். ஓகேவா, இந்த ஜீன்ல நம்ம என்ன படிச்சிருப்போம், பயோடெக்னாலஜி பிரின்சிபல் கரெக்டாக படிச்சிருப்போம். ஏன் நேம் கொடுக்குறாங்க அப்படின்றது, என்ன இன்செக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அது என்ன ஸ்ட்ரெயின் கொடுப்பாங்க, என்ன ஸ்ட்ரெயின் என்ன வேரியன்ட் அதை பேஸ் பண்ணி கொடுக்குறது அந்த நேமிங் ப்ராசஸ், நாமென்க்ளேச்சர்ல. இதுதான் அந்த BT கார்டன். ஓகேவா, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான், பெஸ்ட் அட்டாச் ஆகாத பிளான். ஓகேவா, செவரல் நெமன்டோட்ஸ் பேரசைட்னா இந்த புழுக்கள்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் நெமன்டோட்ஸ் பேரசைட்ஸ். அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா, என் நெமன்டோட் என்ன இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெலங்கோடினா இன்காக்னிட்டா. ஓகேவா, இன்ஃபெக்ட்ஸ் ரூட் ஆஃப் த டொபாக்கோ பிளான்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, மெலங்கோடினா இன்காக்னிட்டா வந்து எந்த பிளான்ட்டோட ரூட் அஃபெக்ட் பண்ணுது, டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, அண்ட் காசஸ் த கிரேட் ரிடக்ஷன் இன் ஈல்டு வந்து குறைச்சி விட்டுரு. டொபாக்கோ ரூட்டை ஆணி வேறே அடிச்சுன்னா ஈல்டு குறைஞ்சிடும்ல, ரூட்டை வந்து குறைச்சி விட்டுரு. ஓகேவா, எ நாவல் ஸ்ட்ராட்டஜி வாஸ் அடாப்டட் டு ப்ரிவென்ட் திஸ் இன்வெஸ்டிகேஷன். அதை நம்ம என்ன சொல்லுவோம், RNA இன்டர்ஃபெரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் RNA இன்டர்ஃபெரன்சஸ் அப்படின்னா, RNA எப்படி இருக்கணும், RNA பேசிக்கலி எப்படி இருக்கும், RNA டபுள் ஸ்டாண்டா இருக்கும். ஓகேவா, RNA எப்படி இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கும். இந்த சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கிற RNA-யோட காம்ப்ளிமெண்டரி பேஸை எடுத்து இந்த RNA-வை டபுள் ஸ்டாண்டர்டா மாத்தி விட்டுரும். என்ன மாத்தி விட்டுரும், டபுள் ஸ்டாண்டர்டா மாத்தி விட்டுரும். ஓகேவா, டபுள் ஸ்டாண்டர்டான RNA இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியாது, நோ புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது. புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியலன்னா அது உயிரோடு இருக்காது, என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஸோ ஒரு RNA-வை இன்டர்ஃபியர் பண்ணுது, இன்னொரு சிங்கிள் ஸ்டாண்ட் RNA-வை டபுள் ஸ்டாண்ட் RNA-வா இன்டர்ஃபியர் பண்றது. ஓகேவா, இந்த டபுள் ஸ்டாண்ட் RNA தான் நம்ம என்ன சொல்றோம், RNA இன்டர்ஃபெரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், RNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த RNA இன்டர்ஃபெரன்சஸ் காம்ப்ளிமெண்டரியா ஃபார்ம் ஆகுதுல, இது என்னவா இருக்குமா, RNA இன்டர்ஃபெரன்சஸ் காம்ப்ளிமெண்டரியா ஃபார்ம் ஆகிற RNA இருக்கு தெரியுமா, இந்த காம்ப்ளிமெண்டரியா பேஸா ஃபார்ம் ஆகிற RNA அது என்னவா இருக்குமா, வைரஸ் RNA ஜீனோமா இருக்குமா, அதை இன்செர்ட் பண்ணி தான் கொள்ளுவாங்க. ஓகேவா, இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா மெலனோடினா இக்னாக்னிட்டா அது வந்து டொபாக்கோவை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அது வந்து அதுக்கு RNA என்ன பண்ணுவாங்க,
RNA இன்டர்ஃபரன்சஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து இப்போ நம்ம பாடியில RNA வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. RNA ப்ரொடியூஸ் ஆனா தான் நம்ம பாடியில புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டுக்கும் சரி, ஒரு ஆர்கானிசம் சரி, அது வந்து பிளான்ட் இல்ல, அந்த ஆர்கானிசம் வந்து புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணா தான் உயிர் வாழ முடியும். ஓகேவா? அப்போ புரோட்டீன் எதுல இருந்து சிந்தசைஸ் ஆகும்? நார்மலா தெரியும் பாத்தீங்களா? DNA இருந்து RNA ஃபார்ம் ஆகும். RNA இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆகும். DNA இருந்து RNA இருந்து புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ RNA வரைக்கும் வந்தாச்சு அந்த பிளான்ட். இப்போ RNA இருந்து என்ன சிந்தசைஸ் ஆகணும்? அந்த ஆர்கானிசத்துக்கு புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகணும். இப்படி புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வைரஸ் ஜீனோம், வைரஸ் RNA ஜீனோம் இப்படி ஆட் பண்ணிடுவோம். இப்படி ஆட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாண்டர்டா இந்த RNA என்னவா மாறுது? அதோட காம்ப்ளிமெண்டரி பேஸ் எடுத்துட்டு டபுள் ஸ்டாண்டர்டா மாறி விட்டுருச்சு. இப்போ டபுள் ஸ்டாண்டர்டா மாறினதுக்கு அப்புறம் புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண முடியாது. இல்லை RNA டபுள் ஸ்டாண்டர்டா மாறிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண முடியாது. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA தான் எப்பவுமே புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். மாலிகுலர் பேஸ் ஆஃப் யூனிட் கிட்ட படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்படி படிச்சதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கனால புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண முடியாது. புரோட்டீன் இல்லைன்னா அது உயிர் வாழ முடியாது. அந்த ஆர்கானிசம் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. அந்த ஆர்கானிசம் செத்து போயிடும். ஓகேவா? இப்படி தான் அந்த மெலங்னாய்டு இக்னாய்டா வந்து கொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த பிளான்ட்ல வந்துட்டு நம்ம என்னத்தை இனிஷியேட் பண்றோம்? இந்த RNA ஜீனோம், RNA ஜீனோம்ல ஒரு வைரஸ் இனிஷியேட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த மெலங்னாய்டு இக்னாய்டா வந்து ரூட் அஃபெக்ட் பண்ணும்போது, டொபாக்கோட ரூட் அஃபெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? இந்த அதோட உடம்புக்குள்ள வந்து இந்த RNA ஜீனோம் போயிடும். அப்போ அந்த RNA ஜீனோம், வைரஸ் RNA ஜீனோம் என்ன பண்ணிடும்? அதுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்க அந்த RNA டபுள் ஸ்டாண்டர்டா மாத்தி விட்டுரும். அதனால இது பண்ண முடியாது. அதனால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு அந்த பிளான்ட் வந்து காப்பாது. ஓகேவா? இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம லைன் பண்ணி என்ன பார்த்துடலாம். RNA interferences take place in all eukaryotic. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. In all eukaryotic organism, எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்லயுமே இந்த RNA இன்டர்ஃபரன்சஸ் ஆட் பண்ணப்படும். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆட் பண்ணப்படும். ஓகேவா? நல்லா பார்த்துவாங்க. அசஸ் அண்ட் ரீசன்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? RNA இன்டர்ஃபரன்சஸ் சார் என்ன சொன்னாரு? சார் வந்துட்டு ஒரு விஷயத்தை கொல்றது, புரோட்டீனை கொல்றது, புரோட்டீன் இல்லைன்னா உயிரோடு இல்லைன்னா புரோட்டீன் சேர்த்து இல்லைன்னா இந்த ஆர்கானிசம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ RNA இன்டர்ஃபரன்சஸ் எல்லா ஆர்கானிசம்லயும் இருக்காது அப்படின்னு சொல்லி அசஸ் அண்ட் ரீசன்ல தப்பு பண்ணுவீங்க. பட் இங்க கிளியரா கொடுத்துருக்கான். எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் இங்க பாருங்க, நாலு யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்துலயும் அந்த இது இருக்கு. எப்படி இருக்குன்னா மெக்கானிசமா செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆட் பண்ணப்படுது. ஓகேங்களா? நம்ம உடம்புலயும் கெட்டவங்க இருக்காங்க. பட் அந்த கெட்டவங்க என்ன பண்றாங்க? நம்ம உடம்பு அழிக்க வரக்கூடிய கெட்டவனா இருக்காங்க. நம்மளுக்கு கெட்டவனா இல்ல அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ அந்த பேசிஸ்ல ஆட் பண்ணப்படுது. ஓகே, செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசமா. This method involves silencing of a specific mRNA. இந்த mRNA சைலன்ஸ் பண்ணி விட்டுரும். சைலன்ஸ் பண்ணிட்டதுன்னா இந்த mRNA-வால இன்னொரு கோட் ப்ரொடியூஸ் பண்ணி mRNA-வை சிந்தசைஸ் பண்ண முடியாது, புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ண முடியாம ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா? டியூ டு த காம்ப்ளிமெண்டரி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, டபுள் ஸ்டாண்டர்டான RNA-வை இது பண்ணி விட்டுருது. என்ன பாத்தீங்களா? டபுள் ஸ்டாண்டர்ட் RNA-வை சிந்தசைஸ் பண்ணி விட்டுரும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. molecule then bind to prevent the translation. Translation என்னது? protein formation, protein synthesis from RNA. RNA ல இருந்து புரோட்டீன் வரத நம்ம என்ன சொல்லுவோம்? translation அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? அத வந்துட்டு ஸ்டாப் பண்ணி விட்டுரும் of mRNA. The source of this complementary RNA could be the infection by the virus having the என்ன சோர்ஸா இருக்கலாம்? virus having the RNA genomes அதுவா இருக்கலாம். இல்லனா டிரான்ஸ்போசன்ஸ் இல்ல டிரான்ஸ்போசன்ஸா இருக்கும். அதாவது என்னன்னா மொபைல் ஜெனடிக்கல் எலிமெண்ட், மூவ் பண்ற ஜெனடிக்கல் எலிமெண்ட், அது என்ன பண்ணுது? RNA இன்டர்மீடியேட் ஆட் பண்ணப்படுது. ஓகே, RNA இன்டர்மீடியேட் ரெப்ளிகேஷன் via RNA இன்டர்மீடியேட். RNA இன்டர்மீடியேட்டா இருக்கா? டிஎன்ஏக்கும் RNA-க்கு புரோட்டீனுக்கு இன்டர்மீடியேட் இருக்கா? ஸோ RNA இன்டர்மீடியேட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போசன்ஸாகவும் இருக்கலாம், இல்ல வைரஸ் ஜீனோம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இருக்கலாம். வைரஸ் RNA ஜீனோம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படிலாம் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது இந்த மெலக்னோனிட்டா இக்னோனிட்டா வந்து இது பண்ணலாம். ஓகேவா? Using agrobacterium vectors, nematode-specific genes introduced in the host plant. எந்த host plant அந்த tobacco introduce பண்றாங்க. ஓகேங்களா? The introduction of the DNA was such in a produced by the sense of the antisense. Sense antisense னா வேற ஒண்ணுமே இல்ல. சென்ஸ்னா அந்த RNA. ஆன்டிசென்ஸ்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா வருது தெரியுமா? இந்த சென்ஸுக்கு அகைன்ஸ்டா, இந்த RNA-க்கு mRNA-க்கு அகைன்ஸ்டா ஒரு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் வருது தெரியுமா? அதை நம்ம என்ன சொல்றோம்? ஆன்டிசென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதான் ஆன்டிசென்ஸ் RNA. ஓகேங்களா? In the host of cells, these two RNA being complementary to each other. Complementary to each other, ஒரு ரெண்டு பேரா இருக்கும் அப்படின்னா each other and form a double standard DNA, double standard RNA ஃபார்ம் பண்ணுது. That initiated RNA interferences. அப்ப இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆனா இந்த RNA interferences அப்படின்னு சொல்றோம். டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்துச்சுனால அது என்ன சொல்றோம்? RNA interferences அதை பேஸ் பண்ணி சொல்றோம், இனிஷியேட் பண்ணி விடுது. அது என்ன பண்ணுது? mRNA-வை சைலன்ஸ் பண்ணுது. அதாவது புரோட்டீனை ஃபார்மேஷன் பண்ண முடியாம சைலன்ஸ் பண்ணிது நெமட்டோடதுல. ஓகேங்களா? அதாவது புழுவோடது.
The consequences of this parasite could not survive in the transgenic host experience specific interfering of RNA. This transgenic plant therefore got itself protected from the parasites. இப்படி தான் அந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ல இருந்து அந்த பாராசைட்ல ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா. ஓகேவா, இங்க பாருங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர் ரெண்டு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரெண்டு பிளான்ட் எடுத்தாங்க. ரெண்டு பிளான்ட் எடுத்துட்டு ரெண்டு பிளான்ட்டுக்குமே ஒரு பிளான்ட்ல வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்டா இருந்துச்சு. அதாவது இந்த வைரஸ் ஜீனோம் அஃபெக்ட் பண்ண வைரஸ் ஜீனோம் போட்ட ஒரு பிளான்ட் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்டா இருந்துச்சு. இன்னொரு பிளான்ட் வந்து நார்மல் பிளான்டா இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு பிளான்ட்டுக்குமே இந்த மெலக்னோனிட் இக்னோனிட்டா அப்படின்ற அந்த நெமன்டோட அனுப்புனாங்க. இப்போ அந்த அஃபெக்ட் பண்ண பிளான்ட்ல வந்து பாருங்க, அந்த ரூட் வந்து இப்படி அஃபெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா, ரூட் வந்து பல்ஜ் அப்படி அஃபெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா, பட் அது அஃபெக்ட் பண்ணாத பிளான்ட் வந்துட்டு, அதாவது அஃபெக்ட் பண்ணாத பிளான்ட் இதுலயும் அனுப்புனாங்க. பட் அது வளரல. ஏன் வளரல? இதுல அந்த டிரான்ஸ்ஜெனிக் வைரஸ் ஜீனோம் வைரஸ் RNA வந்து பிரசன்ட் இருக்கு. RNA ஜீனோம் வந்து பிரசன்ட் இருக்கிறதுனால இது வந்துட்டு அதை கொன்னுடுச்சு. இது அதை கொண்டதுனால இது வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போய் தான் கண்டுபிடிச்சாங்க. ரூட் அஃபெக்ட் பண்ணதை அஃபெக்ட் பண்ணல அப்படின்றது இந்த மாதிரி பேஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ பயோடெக்னாலஜி மெடிசன் எப்படி யூஸ் பண்றாங்க, மெடிசனை நம்ம எப்படி யூஸ் பண்றாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். The recombinant DNA technology process have been made immense impact. Yes, rDNA technology படிச்சிருப்பீங்க. In the area of health care and enabling a mass production of safer and more therapeutic drugs. ஓகேவா, rDNA technology மூலமா ஒரு டிஎன்ஏவை மாற்றி அமைக்கிறது. ஓகேவா, அந்த ஹெல்த்தி டிஎன்ஏ எடுத்துட்டு இன்ஃபெக்டட் டிஎன்ஏ தூக்கி போகிறது. அந்த டெக்னாலஜி மூலியமா ஹெல்த் கேர் மூலியமா எஃபெக்டிவ் தெராபியூட்டிக் ட்ரக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அது நிறைய விஷயத்தை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. Further, the recombinant therapeutics do not induce unwanted immunological response. தேவையில்லாத immunological response வந்து இது பண்ணி விட்டுரு. As in common in case of the similar product of isolated non-human sources. என்ன சார் சொல்ல வராங்க, நான் ஹியூமன் சோர்சஸ்ன்றாங்களே. இப்போ இன்சுலின்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, முன்னாடிலாம் பிக்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, பிக்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இன்சுலின் நம்ம உடம்புக்கு போகும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடியது. ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பண்ணுறோம், நிறைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். அப்படி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம வந்து என்ன சாப்பிடுவோம், இம்யூனோ சப்ரஷன் சாப்பிடுவோம். ஏன்னா அது ஃபாரின் பாடின்னு நினச்சிக்கிட்டு, ஃபாரின் பாடியிலேருந்து ஃபாரின் ஆர்கானிசம் வந்திருக்குன்னு நினச்சிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டமே அதை அழிக்கிறோம். நம்ம இம்யூன் சிஸ்டமே அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுப்போம். நம்மளாலே நம்ம கண்ட்ரோலாக வச்சிருப்போம். சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அதே மாதிரி இருக்கும்போது நம்ம ஹியூமனுக்கே இப்படி வரும்போது நான் ஹியூமன் ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம எடுத்தால் நமக்கு அதிகமான இம்யூனாலஜிக்கல் டிஃபிஷியன்சி தான் வரலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த பேஸ் பண்ணி சொல்கிறதுலேருந்து நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ்லேருந்து எடுத்துட்டு இந்த பயோடெக்னாலஜி இன்சுலின்லாம் படிப்போம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த ஆட் பண்ணப்படுது அப்படின்னாங்க. ஓகேங்களா, 30 recombinant therapeutics have been approved by the human use world over. 30 recombinant therapeutics வந்துட்டு வேர்ல்டு ஓவராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆஃப் திஸ் 12 தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, presently being marketed. ஓகே, இந்தியாவில் presently being marketed வந்து 12 ஆஃப் திஸ் தான். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, 30 இருக்கு, அதில் 12 ஆஃப் திஸ் தான் மார்க்கெட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ அந்த பயோடெக்னாலஜி பேஸ் ஆஃப் இன்சுலின், பயோடெக்னாலஜி பேஸ் ஆஃப் மெடிசனை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இன்சுலின் தான். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ல இன்சுலின் போடணும். ஓகேங்களா, அந்த இன்சுலின் போடணும். ஓகேங்களா, முன்னாடில இந்த இன்சுலின் எங்கேருந்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, பன்னிலேருந்து எடுத்துட்டு இருப்போம். பன்னியை வந்து கொண்டு சாப்பிட்றாங்கல்ல, பன்னியோ மாடியோ நம்ம கொண்டு சாப்பிட்றோம்ல. ஒரு பொண்ணு சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து இன்சுலின் எடுத்துட்டு ஜெனரேட் பண்ணி உலகம் ஃபுல்லாக வித்துட்டு இருந்தோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சைட் எஃபெக்ட் வந்து வர ஆரம்பிச்சு. ஓகேவா, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நம்ம உடம்புல இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்கு. ஓகேவா, நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஜீனை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை ஒரு பாக்டீரியாக்குள்ள கொடுத்துட்டு, ஈக்குவலி நம்ம பயோடெக்னாலஜி படிச்சிருப்போம், ஈக்குவலிக்குள்ள கொடுத்துட்டு அந்த ஈக்குவல் என்ன பண்ணிடும், 20 மினிட்ஸ் ஈச் 20 மினிட்ஸ்க்கும் அடுத்தடுத்த ஜெனரேஷனை கொடுத்துக்கிட்டே போகுது. ஓகே, புது ஜெனரேஷன் வந்து 20 மினிட்ஸ்க்கு அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டே போகிறதுனால நமக்கு நிறைய இன்சுலின் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, நம்ம இன்சுலின் எடுத்து என்ன பண்றோம், ஈக்குவலிக்குள்ள போடுறோம். இன்சுலின் ஜீன் எடுத்துட்டு ஈக்குவலிக்குள்ள போறோம். ஈக்குவலை வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுது, அது இன்சுலினையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருது. ஓகேவா, அப்போ அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கும் நிறைய இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஹியூமன் இன்சுலின் தான் ஹியூமனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றதுனால நமக்கு பெரிய அளவுக்கு ஆபத்து வர்றது இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகேவா, ஓகே, அதான் நம்ம பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இஸ் பாசிபிள் பை டேக்கிங் இன்சுலின் அட் த ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ். இப்போ உலகத்தில் முக்காவாசி பேருக்கு இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கு. ஓகேவா, வாட் வுட் பி த டயபெட்டிக் பேஷண்ட் do if enough human insulin was not available? செத்து போயிடுவாங்க. If you discuss this, you would soon realize that one would have been isolated and use the insulin from other animals. வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா,
with insulin isolated from other animals can be just effective as the secreted by the human body itself கண்டிப்பா இருக்காது and would elicit the immune response in the human body கண்டிப்பா. Now imagine the bacterium were available that could make a human insulin. இப்போ human insulin மேக் பண்றக்கூடிய ஒரு பாக்டீரியம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம முன்னாடி சொன்னதுதான் ஓகேங்களா. சடன்லி the whole process became so simple. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சுன்னா 20 நிமிஷத்திலேயே நமக்கு ஒரு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஈக்குவல் என்ன பண்ணும், தன்னோட அடுத்த ஜெனரேஷன் ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல வந்துட்டு நமக்கு அடுத்த ஜெனரேஷனை கொடுத்துட போகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டோம்னா அப்போ 20 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நம்ம இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஈக்குவலில் வருதுன்னா அப்போ நிறைய ஈக்குவலில் போட்டால் எக்கச்சக்கமான இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ரொம்ப வேலை ரொம்ப சிம்பிளாகிடுச்சு, எஃபெக்டும் ரொம்ப கம்மி, காஸ்ட் கட்டிங் இதாகிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா. யூ கேன் ஈஸிலி க்ரோ த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பாக்டீரியா அண்ட் மேக் சச் இன்சுலின் அஸ் யூனிட். என்னென்ன இன்சுலின் தேவையோ அதை நீங்கள் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. Think about whether insulin can be orally administered to the diabetic people or not. ஓரலாம் வாயை கூடலாம் அப்படி இந்த இன்சுலின் தான் இந்த குடிப்பான குடிக்க முடியாது. ஓகேவா. ஏன் குடிக்க முடியாது? அது வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து இதாகணும், பிளட் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகணும். ஓகேங்களா. நம்ம வாய் வழியா குடிச்சிட்டோம்னா நம்ம வில்லி அண்ட் மைக்ரோ வில்லின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டெஸ்டைன்ல இருக்கு அந்த வில்லி, இல்ல படத்துல வர்ற வில்லி, வேற வில்லி. ஓகேவா. வில்லி அண்ட் மைக்ரோ விலை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அப்சர்வ் பண்ணணும். நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லயும் பிரச்சனை இருக்கு. ஓகே, இன்டெஸ்டைன்ல பிரச்சனை இருக்கு. ஸோ அது வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது. இன்சுலின் அப்சர்வ் பண்ணாது. இன்சுலின் அது வேஸ்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வேஸ்டா எக்ஸ்கிரீட்டர் பாஸ்ல அனுப்பி விட்டுரும். ஓகேவா. அதனால நம்ம வாய் வழியெல்லாம் இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ண சாப்பிட முடியாது. இன்ஜெக்ட் நர்வ் வழியாக தான் பிளட் கூட தான் டைரக்டா இது பண்ணணும். ஓகேங்களா. இன்சுலின் யூஸ்ட் ஃபார் த டயபெட்டிக்ஸ் வாஸ் earlier extracted from the pancreas of slaughter pig and இருக்கேன். பிக் அண்ட் கேட்ல இருந்து ஸ்லாட்டர் பண்ணி கொண்டு இருந்தா எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா. Sorry, insulin from animal sources through cause some patient develop allergy. கண்டிப்பா allergy create ஆகும். ஓகேங்களா. or other type of reaction to other foreign protein ஆல. ஓகேவா. insulin consists of two short polypeptide chain. insulin என்ன இருக்கு, அவ்வளவு அது முடிஞ்சிச்சு. two short polypeptide chain. ஒன்னு என்னது, chain A chain B அப்படின்னு சொல்லுவாங்க. that is linked together by disulfide bridges. எதில் லிங்க் இருக்கு, டை சல்ஃபைடு பிரிட்ஜால பைண்ட் ஆயிருக்கு. இன்சுலின் இப்படிதான் இருக்கும். செயின் ஏ இருக்கும், செயின் பி இருக்கும், ரெண்டுத்தையும் எப்படி பாண்ட் ஆயிருக்கும், டை சல்ஃபைடு பிரிட்ஜ் அப்படின்றது இதால பாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா. இன் மேமல்ஸ், நம்ம மேமல்ஸ்ல படிக்கிறாங்க, including human insulin is synthesized as a pro-hormone. Pro-enzyme, pro-hormone என்ன அப்படின்னா inactive formல இருக்குமா. நம்ம உடம்புல இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம உடம்புல இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஜீன் இருக்கும்போது அந்த ஜீனை எடுத்து நான் பாக்டீரியா கொடுத்து லார்ஜ் அமௌண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை நான் மறுபடியும் ஏன் உடம்புல எடுத்துக்கணும்? என் உடம்புல தான் யாருக்கு ஆல்ரெடி இருக்குதே. இருக்கிற ஜீனை ஏன்டா நான் மறுபடியும் பாக்டீரியாக்குள்ள கொடுத்துட்டு நான் காசு கொடுத்து வாங்க போறேன் அப்படின்னா நம்ம உடம்புல எப்படி இருக்குமா, ப்ரோ ஹார்மோன், ப்ரோ என்சைம். ப்ரோடானது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குமா. நம்ம உடம்புல எப்படி இருக்கும், இது வந்துட்டு என்சைம் வந்துட்டு இந்த இன்சுலின் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். சார் இன்ஆக்டிவ் ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னா, செயின் ஏ இருக்கு, செயின் பி இருக்கு, இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டு போட்டாச்சா, ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டு ஒரு செயின் சி இருக்கும். செயின் சி இருக்கும், பெப்டைடுன்னு சொல்லுவோம். சி பெப்டைடு. முன்னாடி என்ன பார்த்தோம், செயின் ஏ செயின் பி ரெண்டுத்தையும் பாண்ட் பண்ணி டைசல்ஃபைடு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்சுலின். இது இப்படி இருந்துச்சுன்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இருந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ணும், இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு படிச்சிருப்போம். இப்போ நம்ம பாடியில் எப்படி இருக்குமா, செயின் சியோட அட்டாச் இருக்குமா, சி பெப்டைடும் இருக்குமா, ஏ பி சியும் இருக்குமா. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சியை எடுத்தாதான் ஆக்டிவேட் ஆக முடியும்.
ஓகேவா? இப்போ நம்ம பாடியிலேருந்து இதை எடுக்கிறோம், இன்சுலின் ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் எடுக்கிறோம். இன்சுலின் ஜீன் ப்ரொடியூஸ் பண்ண ஜீன் எடுத்துட்டு 2 ஈக்குவலையில் போடுவோம். என்ன பண்ணுவோம்? 2 ஈக்குவலையில் போடுவோம். ஒரு ஈக்குவலையில் ஏ ஜீனும் இன்னொரு ஈக்குவலையில் பி, அந்த பி ஜீனில் பி பெப்டைடும் போடுவோம். ஓகேங்களா? பி பெப்டைட் இருந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் போடுறோம். என்ன சார் எப்படி சார் தெரியும்னா, ஒரு ஈக்குவலையில் ஏ பெப்டைடை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய என்னதுன்னா ஏ பெப்டைடை மட்டும், இந்த ஏ பெப்டைடை மட்டும் சிந்தசிஸ் பண்ணி இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஏ பெப்டைடை மட்டும் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய இதை போடுறோம். இன்னொரு ஈக்குவலில் பி பெப்டைடை மட்டும் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய இதை போடுறோம். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன நம்ம கிடைக்கிறோம்? A1B தனித்தனியாக கிடைச்சிடும். ஓகேவா? A and B தனித்தனியாக கிடைச்சிடும். இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பிசிக்கலி நம்ம பாண்ட் பண்ணுவோம். டைசல்ஃபைட் பாண்டை யூஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த டைசல்ஃபைடு பிரிட்ஜை யூஸ் பண்ணி சேர்ப்போம். இப்படி சேர்த்துட்டு தான் இன்சுலினா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் பண்ணுவோம். ஓகேவா கண்ணா? ஒன்றும் இல்லை, ஏ மட்டும் சிந்தசிஸ் பண்ற ஒரு இது எடுக்கிறாங்க, பி மட்டும் சிந்தசிஸ் பண்றாங்க. ரெண்டும் சிந்தசிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெயின் எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் சேர்க்கிறாங்க, வெளியே வச்சு சேர்க்கிறாங்க. ஓகே, வெளியே வச்சு சேர்க்கிறாங்க. ஓகேவா? இன்சுலின் வெளியே வச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அனுப்புறாங்க. ஓகே, ஆக்டிவ் ஃபார்ம்ல. which contain a ester structure called 𝑐-peptide. இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர் இருக்கிறது ஏ பெப்டைடு. இந்த கிரே கலர் இருக்குதுல்ல, கிரே கலர் இருக்கிறது சி பெப்டைடு. இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, கிரீன் கலர் இருக்கிறது என்ன பெப்டைடு? பி பெப்டைடு. ஓகேவா? ஸோ இது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஏன் சொல்லுங்க? சி பெப்டைடு அட்டாச் இருக்குன்னா இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இது இப்போ தனித்தனியாக சிந்தசிஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஏ பெப்டைடு பி பெப்டைடு அப்படின்னு சிந்தசிஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஏ பெப்டைடும் பி பெப்டைடும் இங்க பாருங்களேன், சின்ன எஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க 2 எஸ், இங்க 2 எஸ். இந்த ரெண்டு எஸ் டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குல்ல, டைசல்ஃபைட் பாண்ட் வெளியே சிந்தசிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வெளியே வச்சு என்ன பண்ணுவாங்க? ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகே, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் அதெல்லாம் உட்காந்து அது ரெண்டு லிங்க் பண்ணி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இது ஆக்டிவ் ஃபார்ம்ல மாற்றி விட்டுரும். ஓகேவா? சி பெப்டைடை தூக்கி போட்டுரும், ஃப்ரீ சி பெப்டைட் பாண்டை வந்து அழிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஏன் நம்ம பாடியில் இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கிற நம்ம பாடி வந்துட்டு நம்ம தனித்தனியாக சிந்தசைஸ் பண்ணிட்டு அது ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகே, அதான் டைசல்ஃபைடு பிரிட்ஜ். ஓகே, 2 சல்ஃபைட் பிரச்சனை இருக்கு, அதான் நம்ம சொல்லுவோம் டைசல்ஃபைடு பிரிட்ஜை கிரியேட் பண்ணனால அது இன்சுலினை சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. This C-peptide does not present in a matured insulin. Matured insulin is removed during the maturation into insulin. The main challenges of production of insulin using rDNA technique was getting insulin assembled in a matured form. இந்த மெச்சூர் ஃபார்ம்ல வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் அதுக்காக தான் இப்படி பிரிச்சு எடுக்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? In 1983 ஒரு பிரைவேட் கம்பெனியான எலைலிலே அமெரிக்கன் கம்பெனி prepared 2 DNA sequence corresponding to A and B. ஓகேவா? 2 DNA sequence corresponding to A and B ன்னு எடுத்துட்டு அதை ரெண்டுத்தையுமே வெளியே வச்சுட்டு டைசல்ஃபைட் பிரிட்ஜால லிங்க் பண்ணாங்க. 2 chains of human insulin are introduced into the plasmid of E. coli. Produced insulin chains, chain A and chain B, were produced separately. தனித்தனியா இது செப்பரேட் தனித்தனியா என்ன பண்ணாங்க? ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தனித்தனியா என்ன பண்றாங்க? ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்புறமே ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒண்ணா சேர்த்து டைசல்ஃபைட் பிரிட்ஜ் நடுவுல போட்டுறாங்க. Okay, it started a combination by creating a disulfide bond to form a human insulin. வெளிய வச்சு என்ன பண்றாங்க? டைசல்ஃபைட் பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுறாங்க. ஓகே, இந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம ஃபார்மேஷன் ஆக்டிவ் ஃபார்ம்ல மாத்தி விட்டுறாங்க அப்படின்னா. சூப்பரா? ஓகே, அடுத்தது ஜீன் தெராப்பி. தெராப்பினா என்னது? ட்ரீட்மெண்ட் பண்றது. ஜீனை யூஸ் பண்ணிட்டு என்ன தெராப்பி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். வாட் இஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் தெராப்பி அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஜீன் தெராப்பி என்னதுன்னா கரெக்ஷன் ஆஃப் ஜீன். தப்பா இருக்கிற ஜீனை வந்து கரெக்ட் பண்றது. ஓகேவா? எந்த ஜீன்ல கரெக்டா இருக்கு, எல்லா ஜீனுமே கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயும் இருக்காது. ஓகே, ஏதாவது ஜீன்ல எஃபிஷியன்சி இருந்தால் நமக்கு தான் நோய் வரப்போகுது. ஜெனட்டிக்கல் டிசீஸ் சொல்றோம். ஓகே, அந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிசீஸ் ஜீன் டெஃபிஷியன்சி தான் கரெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஜீனை வந்து கரெக்ட் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பர்சன் born with a hereditary disease.
ஹெரிடிட்டி டிசீஸ்னா பாரம்பரியமா தாத்தாக்கு இருக்கு அப்பாக்கு இருக்கு அப்படியே கண்டினியூட்டே வருது, ஹெரிடிட்டி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நம்ம பிறந்தோடனே வரதில்ல, பறக்கும்போது அந்த வம்சமா வர்றது. ஓகேங்களா. கேன் கரெக்டிவ் தெரப்பி குட் பி டேக்கன் சச் டிசீஸ்? இனி வரைக்கும் இல்ல, பட் ஜீன் தெரப்பி ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஓகேங்களா. ஜீன் தெரப்பி இஸ் அட்டெம்ப்ட் டு டு திஸ். ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க, அட்டெம்ப்ட் தான் பண்ணுது, கம்ப்ளீட்டா இது பண்ணது. எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏதாவது பண்ணலாம், பட் அது மாதிரி அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும். ஓகேவா. Gene therapy is a collection of method that allows the correction of gene. நல்லா பாத்துக்கோங்க, சூப்பரா கொடுத்திருப்பாங்க. Collection of method that allows a correction of gene. Collection of method that allows the correction of gene defect. எந்த ஜீன் டிஃபெக்டா இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி விடுறது. ஓகேவா. ஹஸ் பீன் டயக்னாசிஸ் இன் த சைல்டு எம்ப்ரியோ. எப்பயோ சைல்டா இருக்கும் போதும் இல்ல எம்ப்ரியோ ஸ்டேஜ், சைல்டா இருக்கிற ஸ்டேஜோட எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து இது பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. Here genes are inserted in the person's cells and tissues to treat the disease. இப்போ நீங்க என்ன பண்றாங்க, ஜீன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, பர்சன்ஸோட செல்ஸ்க்குள்ளேயோ இல்ல அந்த டிசீஸ் ஜீனை எடுத்துட்டு இந்த ஜீனை ஆட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்போது அந்த டிசீஸை வந்து நம்ம கியூர் பண்ண முடியும் அப்படின்னா. A correction of genetic defect involves in a delivery of normal gene into an individual or embryo to take over the functional and compensate the non-functional gene. Non-functional gene வந்துட்டு இது பண்றது. ஓகேவா. எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க, இது நார்மல் ஜீன் தானே, எப்படி சார் கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நம்ம ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ஜீன் எங்க பிரசன்ட் இருக்கு, அந்த ஜீன் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா. அப்போ நம்ம இதில் இந்த ஜீன்ல வந்து சில கோட்லாம் இருக்கும். இப்போ அந்த கோட் ப்ரெசென்ட் பண்ண ஜீன்ல வந்து ஒரு ப்ராப்ளம்னா அப்போ அந்த கோட் இருக்க ஜீனை மட்டும் எடுப்பாங்க, நார்மல் ஜீன் எடுப்பாங்க. இல்லை வந்து அதை அங்கிருந்து நான் ஃபங்க்ஷனல் ஜீன் எடுத்து இதை அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். எம்ப்ரியோலாம் இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக சொல்லிடுறோம். வயிற்றுல கருவோடு இருக்கும்போது அம்மாவோட எம்ப்ரியோ வெளியே எடுத்துட்டு நம்ம வயிற்றுலேருந்து எம்ப்ரியோ எடுத்துட்டு இந்த ஒரு ஜீனை மாற்றும். ஒரு ஜீனை மட்டும் மாற்றினா பார்த்தாது, மொத்த ஜீனையும் மாற்றணும் கரெக்டாக 100. ஏன் சார் எம்ப்ரியோவில் பண்ணுறது ரொம்ப ஈஸினா, எம்ப்ரியோவில் இருக்கும் கொஞ்சம் செல்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம உடம்புல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. பட் எம்ப்ரியோவில் கன்சிஸ்ட் பண்ணும்போது ரொம்ப குட்டி 100 செல்லு 200 செல்லு தான் இருக்கும். ஸோ இந்த 100 செல்லு 200 செல்லை வந்து ஈஸியாக மாற்றி அமைச்சிடலாம். இன் கம்பேரிட்டிவ்லி 1000 செல்லு 2000 கோடிக்கணக்கான செல்லை வந்து மாற்றி அமைக்கிறோட 100-200 செல்லு வந்து ஈஸியாக மாற்றி அமைச்சிடலாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ அதனால தான் எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட்லாம் இருந்துச்சுன்னா கியூர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஜெனட்டிக் டிஃபெக்ட்னா ஒரு ஜீனை மட்டும் மாற்றி அமைச்சா பார்த்ததுக்குன்னா ஒரு ஜீனில் அந்த டிஃபிஷியன்சி இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஜீனை மட்டும் மாற்றி அமைச்சிட்டோம். இப்போ ஒரு ஜீனை வந்து மாற்றி அமைச்சிட்டோம், ஒரு செல்லை மட்டும் மாற்றி அமைச்சிட்டோம். அந்த செல்லு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் செல்லு செத்து போயிட்டு புது செல்லு வரப்போகுது. அப்போ புது செல்லு வரும்போது அந்த புது செல்லுக்கு அந்த இது இருக்காது. இப்போ உங்களுக்கு என்ன பண்றது, உங்களுக்கு வேர்க்கக்கூடியது ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சோங்களேன், வேர்க்கக்கூடிய ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜீன் வேர்க்கக்கூடிய ஜீன் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகலை, வயிற்றுலேருந்து ப்ரெசென்ட் ஆகலைன்னா டாக்டர் என்ன பண்ணாங்க, இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்சுலின் நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இனிஷியேட் பண்ணல, வயிற்றில் இருக்கும்போது இனிஷியேட் பண்ணல, வெளியே வந்ததுக்கப்புறம் இனிஷியேட் பண்ணாங்க, ஒரு ஜீனை மட்டும் மாற்றி அமைச்சாங்க. இப்போ அந்த ஒரு ஜீனில் அந்த வேர்க்கக்கூடிய இது இருக்கிறதுனால நீங்கள் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த செல்லு செத்து போயிருச்சுன்னா என்ன ஆயிரும், புது செல் ஜெனரேட் ஆகும். புது செல் ஜெனரேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த வேர்க்கக்கூடிய ஜீன் இருக்காது. ஏன்னா நார்மலாக உங்களுக்கு இது இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜீனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு வேர்த்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்க்காது சார், நீங்கள் சும்மாவே வேர்க்காது சார் சொல்லாதீங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக போய் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும், அந்த ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும் உடம்புக்குள்ள. இதுவே நீங்க எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல பண்ணீங்கன்னா, எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல 100 ஸ்டேஜுக்குமே அந்த வேர்க்கக்கூடிய ஜீனை வந்து நீங்க இனிஷியேட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அது மல்டிப்ளை ஆயிட்டு அடுத்தடுத்து வர செல்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் டிசைரபிள் கேரக்டர் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. எனி டிசைரபிள் கேரக்டர்ஸ். ஓகேவா. அந்த பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனல் ஜீன் நான் ஃபங்க்ஷனல் ஜீன் பிரிப்பாங்க. The first clinical gene therapy was given in 1990. 1990 கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 years old child with adenosine deaminase. adenosine deaminase ADN அப்படின்னு சொல்லி டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால. ஓகேவா. அந்த குழந்தைக்கு adenosine deaminase அப்படின்ற என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகல, ADN வந்து ப்ரொடியூஸ் ஆகாம இருக்குது, டிஃபிஷியன்சியா இருக்கு. ஓகேவா. அது ரொம்ப தேவை, ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைன்றது. அடினைன் டைம் எல்லாம் படிச்சிருப்போம், அதுக்கு அந்த adenosine deaminase அந்த என்சைம் தேவை. அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அது டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு இது பண்ண. அந்த என்சைம் இஸ் க்ரூஷியல் ஃபார் த இம்யூன் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். சொன்னா பாத்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணா, இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது ரொம்ப க்ரூஷியல். எந்த என்சைமே அடினோசின் டிஅமினேஸ் அப்படின்றது அந்த வந்து அந்த குழந்தைக்கு இல்லை, 4 வயசு குழந்தைக்கு இல்லை. இந்த டிஸார்டர் இஸ் காஸ்ட் டியூ டு தி டெலிஷன் ஆஃப் தி ஜீன். ஏன் இது நடக்குது, இது டெலிட் ஆயிருச்சு. எந்த ஜீன், அடினோசின் டிஅமினேஸ் அப்படின்ற ஜீன் வந்து டெலிட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஆல் பிளஸ் டெலிட், அவ்வளவுதான். அந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டாங்க, எவனோ டெலிட் பண்ணி விட்டான். ஓகேவா. அதனால அந்த குழந்தைக்கு அது இல்லை. In some children, ADA deficiency can be cured by bone marrow transplantation. உடம்புல இருக்க போன்ல இருக்க மேரோவெல்லாம் எடுத்துட்டு புது போன் மேரோ போட்டிங்கன்னா இந்த டிஃபிஷியன்சியை வந்துட்டு
கியூர் பண்ண முடியல அப்படின்றாங்க. இன் அதர் இட் கேன் பி கிரியேட்டட் பை த என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்றதுனால இந்த டிஃபிஷியன்சி வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இன் விச் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ இஸ் given the patient by injection, but the problem is with both of these approach that they are completely curative. They are not completely curative. ஓகேவா, இது ரெண்டும் பண்ணலாம் சார், இப்படிதான் ட்ரீட்மெண்ட் இருக்கு, பட் இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகுமானா கியூர் ஆகாது அப்படின்னா. ஓகேவா, ஒரு டைம் பீரியட்ல மறுபடியும் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஓகேவா, as a first step toward a gene therapy, lymphocytes from the plant, B lymphocytes, T lymphocytes படிச்சிருப்பீங்களா, இம்யூன் சிஸ்டம், அதான் lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். From a blood of the patient are grown in a culture outside the body. outside the bodyல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த bloodல இருந்து அந்த lymphocytes grow பண்ணுவாங்க. எப்படி இந்த சீரம் இதெல்லாம் எடுத்துட்டு, blood இருக்க சீரம் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம grow பண்ணுவாங்க. ஓகேங்களா, the functional adenosine the deficiency ADA வந்துட்டு complementary DNA, cDNA complementary DNA using a retrovirus vector. ரெட்ரோவைரல் வெக்டர். ரெட்ரோவைரல் வெக்டர்னா என்னது, இந்த கேன்சரை காஸ் பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவோம், ரெட்ரோவைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் தென் இன்ட்ரோடியூஸ் இன்டு த லிம்போசைட். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, வெக்டரை தூக்கி போட்டு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய மல்டிப்ளை ஆகும்ல, செல்னா நிறைய வெக்டர் அது என்ன பண்ணணும், அது அதிகமாக மல்டிப்ளை ஆகி போகும்ல, which are subsequently returned to the patients. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பேஷண்ட்க்கு ரிட்டர்ன் பண்றாங்க. However, these cells are not immortal. These cells are not immortal. not immortalனா செத்து போயிடும். இம்மோர்டல்னா சாவாது, நாட் இம்மோர்டல்னா செத்து போயிடும். ஓகேவா, இம்மோர்டாலிட்டி அடைவேன், தேனோஸ் எதுக்கு இது பண்ணா சாகா வரம் பெறது, இம்மோர்டாலிட்டி அடைவது. ஓகேவா, அதனால செத்து போயிடும். ஓகேங்களா, நாட் இம்மோர்டல். ஓகேங்களா, இப்போ நாட் இம்மோர்டல் என்னது, அதுவும் செத்து போறதுக்கு தன்மை உடையது. இந்த செல்ஸ் தான் செத்து போகக்கூடிய தன்மை உடையது. ஓகேவா, அப்போ நீங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு, இந்த மாதிரி லிம்போசைட்ஸோட அட்டாச் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த அதை ஆட் பண்ணி நீங்க இந்த செல்ஸுக்குள்ள அட்டாச் பண்ணிட்டீங்க. செல்ஸுக்குள்ள அட்டாச் பண்ணி முன்னாடி சொன்ன பாத்தீங்க, அந்த செல்லு செத்து போகும்போது அந்த தன்மையும் செத்து போயிருது. அந்த தன்மை செத்து. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் போயிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணணும். அப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த செல்லு செத்து போயிடும். அப்ப மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் போய் இன்ஜெக்ட் பண்ணணும். இதே மாதிரி நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ஒரு 6 ஃப்ரீக்வன்சி இன்டர்வல் வந்து நீங்க அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும். ஓகேங்களா, தான் சொல்லுவாங்க. The patient requires periodical infusion of such genetically engineered lymphocytes. Genetically engineered lymphocytes periodically ஒரு பீரியாடிக்கலா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்ப உயிர் வாழ முடியும். However, if gene isolated from marrow cells producing ADA is introduced into the cells at early embryo stage, இதே நம்ம early embryonic stageல பண்ணிட்டோம்னா it could be a permanent cure. அது நல்லா இருக்கும், பெர்மனன்ட் கியூர் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதே தான். கோடிக்கணக்கான செல்ஸ் வந்து மாற்றி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு செல்லை மட்டும் மாற்றி அமைச்சா பார்த்தாது, எல்லா செல்ஸ்லையும் மாற்றி அமைக்கணும். ஓகேங்களா, உங்கள் கேரக்டர் வந்து எந்த ஜீன் எடுத்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே பேஸில் வந்துட்டு இப்போ எல்லா ஜீன்லையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நமக்குள்ள கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கிறதுனால, கோடிக்கணக்கான ஜீன் இருக்கிறது நம்மளால பண்ண முடியாது. இதே நம்ம எம்ப்ரியோ ஸ்டேஜ் இருக்கும்போது 100-200 செல்ஸ் தான் இருக்கும். அப்போ 100-200 செல்ஸ் நம்ம ஈஸியாக மாற்றி அமைச்சலாம். நம்ம சொல்கிறோம் ஈஸியாக மாற்றி அமைச்சலாம். ஓகே, அந்த எம்ப்ரியோ எடுத்து ஒரு செல்லாம் ஒரு செல்லாம் மாற்றணும், ரொம்ப பெரிய ப்ராசஸ். எம்ப்ரியோ மாத்திரம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த ஜீன் எல்லாம். அடுத்து மாலிகுலர் டயக்னோசிஸ். மாலிகுலர் டயக்னோசிஸ் RNA DNA பேஸ் பண்ணி மாலிகுலர் பேஸ் பண்ணி டயக்னோஸ் பண்றது. டயக்னோஸ்ன்றது கண்டுபிடிக்கிறது, என்னென்ன இது இருக்கு, உனக்கு நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டயக்னோசிஸ். அந்த நோயை ட்ரீட் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம், தெராபியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோயை கண்டுபிடிக்கிறது டயக்னோசிஸ், நோயை ட்ரீட் பண்றது தெராபியூட்டிக்ஸ். ஓகே, மறந்துடக்கூடாது. சூப்பரா. ஓகே, you know that are effective treatment for this disease. Early diagnosis, understanding its pathophysiological is very important. ஓகேவா, effective treatment. ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுவோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒரு நோய் இருக்குன்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம ஈஸியாக டிஃபெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, பேத்தோபிசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேத்தோனா என்னது, டிசீஸ், பிசியாலஜினா ஃபங்க்ஷனிங். ஓகேவா, டிசீஸோட ஃபங்க்ஷன். அந்த டிசீஸோட ஃபங்க்ஷனிங்கை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக டிஃபெக்ட் பண்ண முடியும், அழிக்கிற முடியும் அப்படின்னா. ஓகேங்களா, யூசிங் கன்வென்ஷனல் மெத்தட், முன்னாடி கால மெத்தட்லேருந்து ஆஃப் டயக்னோசிஸ், சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் ஏர்லி டிடெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா, என்ன பண்ணுவோம், சீரம் அண்ட் யூரின், பிளட் டெஸ்ட் எடுப்போம், யூரின் டெஸ்ட் எடுப்போம். ஓகேங்களா, சீரம்னா பிளட்ல இருக்கு. ஓகேவா, பிளட் டெஸ்ட் எடுப்போம், யூரின் டெஸ்ட் எடுப்போம். இப்படிலாம் எடுத்து பார்க்கும்போது ஏர்லி டிடெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்காது, அப்படி நாட் பாசிபிள் அப்படின்னா. ஓகேவா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, ரொம்ப மாரகமான நோய் வந்திருக்கு, அது நீங்கள் செக் பண்ணுறீங்க. எப்படி செக் பண்ணுறீங்க, யூரின் டெஸ்ட் கொடுக்குறீங்க, பிளட் டெஸ்ட் கொடுக்குறீங்க, பட் அதில் உங்களுக்கு காட்டாது. பட் என்ன அது உங்களுக்கு காட்டாகுது அப்படின்னா. ஓகேவா, ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், PCR,
அண்ட் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பட் அசை எலிசான் அப்படின்னு சொல்லுவாங்க, எய்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, தீஸ் டெக்னிக்ஸ் தட் சர்வ்ஸ் அஸ் அ பர்பஸ் ஆஃப் ஏர்லி டயக்னோசிஸ். ஓகேவா, இதுதான் ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதாவது இதில் காட்டலைன்னா இது நீங்கள் செக் பண்ணும்போது நோய் இருந்துச்சுன்னா காட்டிடும். ஓகேங்களா, அந்த பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். Presence of pathogen, bacteria or virus is normally suspected only when the pathogen produces disease symptoms. ஓகேங்களா, by this time the concentration of pathogen is already very high in our body. ஓகேவா, அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நோய் வருதுன்னா நீங்க உங்களுக்கு எப்படி ஒரு சிம்டம்ஸ் வரும். எனக்கு குளிரா இருக்கு, அப்போ எனக்கு குளிர் ஜுரம் வந்திருக்கு, குளிர் வைரஸ் வந்திருக்கு. கோல்டா இருக்கு, கோல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரைனோ வைரஸ் வந்திருக்கு, கோல்டு காஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு சிம்டம்ஸ் வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது மருந்து எது சாப்பிட முடியும். சிம்டம்ஸே இல்லைன்னா நம்ம எப்படி டாக்டர்கிட்ட போவோமா, டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்போம். எதுக்குமா மருந்துனா, சும்மா மருந்து கொடுப்போம், தலை வலிக்கல, அதில் தலை வலிக்கல, உடம்பு வலிக்கல, எதுவுமே வலிக்கல. ஏன்னா எதுவுமே வலிக்கல, நான் எதுக்கு நான் மருந்து கொடுப்பேன், ஏதாவது சிம்டம் இருந்தால் அதான் மருந்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிம்டம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சிம்டம்ஸ் எப்போ வரும்னா அந்த பாக்டீரியா வந்துட்டு ருத்ரதானம் எடுத்து ஆடும்போது தான் சிம்டம்ஸ் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி அதை பார்த்து அழிக்கணும் அப்படின்னாங்க. ஓகேவா, அந்த பேஸ் பண்ணி சொல்றாங்க. However, very low concentration of bacteria and viruses at the time when the symptoms of the disease are not yet visible can be determined by the amplification by the nucleic acid by PCR technique. ஓகேவா, இது வந்து சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பெரிய அஃபெக்ட் பண்ணாது. பட் கேன்சர், எய்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் இருக்கு தெரியுமா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் வந்துட்டு இந்த ஏர்லி ஸ்டேஜ் இது வரதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ருத்ரதானம் எடுத்துட்டோம்னா செத்துட்டோம். ஓகே, அந்த ருத்ரதானம் எடுத்து சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை ஐடென்டிஃபை டிசைட் பண்ணிட்டோம்னா கேன்சர் மாதிரி டிசீஸ் வந்துட்டு நம்மளால ஈஸியாக கியூர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. PCR is now routinely used to detect HIV in suspected AIDS person. அது என்ன suspected AIDS personனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனை சுற்றி இருக்கிறவங்கலாம் எய்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இவங்க வந்து நம்ம கூட இன்டர்கோர்ஸ் பண்ணிருக்கலாம். இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னா ஒய்ஃப் வந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு எய்ட்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ ஒய்ஃபுக்கு எய்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, சஸ்பெக்டட் எய்ட்ஸ் பர்சன். அவங்களுக்கு அந்த எந்த சிம்டம்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. அவங்க என்ன பண்றாங்க, சஸ்பெக்டட் லிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த PCR டெக்னிக் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா. ஓகேங்களா, it is being used to detect the mutation in the genes of suspected cancer patient. சஸ்பெக்டான கேன்சர் பேஷண்ட்லயும் இந்த மாதிரி அவனுக்கு கேன்சர் இருக்கிறது சான்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கு. அவனோட ஜீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் கேன்சர் இருந்திருக்கு, அப்போ இவனுக்கும் கேன்சர் இருக்கிறது சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் எடுத்து PCR டெக்னிக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஸ்டைல் டக்குன்னு அடிச்சு விட்டுலாம் பெர்மனன்ட் கியூரா இருக்கும். ஓகேவா, it is powerful technique to identify many other genetic disorders. இதுதான் powerful technique, many other genetic disorder ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா, இது எப்படி பண்றாங்கன்றத பார்த்துடலாம். ஓகேவா, a single standard DNA or RNA ஓகேவா is tagged with a radioactive molecule. என்ன பண்றாங்க, radioactive molecule. radioactive molecule என்னது, radioactive கொடுப்பாங்க. என்ன மாலிகுல் என்னென்ன கொடுக்கும், என்னென்ன RNA DNA என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கும், ஒரு நைட்ரஜன் பேஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பென்டோ சுகர் பிரசன்ட் ஆயிருக்கும், ஒரு பாஸ்பேட் பிரசன்ட் ஆயிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணுக்கும் ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல் கொடுப்பாங்க. டபுள் ஸ்டாண்டர்டா இருக்க டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாத்திடுவாங்க. என்ன பண்றாங்க, சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாத்திடுவாங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாத்தினதுக்கு அப்புறமா இங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல் கொடுப்பாங்க, ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, எமிட் பண்ணும், ரெட் கலர் எமிட் பண்ணும் பார்த்துருப்போம்ல. ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணிட்டு பிசிஆர்ல அதிகமான காப்பி எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பிசிஆர்ல என்ன பண்ணுவாங்க, பாலிமரைஸ் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்கல்ல, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ல அதிகமான காப்பீஸ், மல்டிபிள் காப்பீஸ் எடுப்பாங்க. காப்பி எடுப்பு பைண்ட் பண்ணுவாங்க, பைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, பைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ பைண்ட் பண்ணி எமிட் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த ரெண்டு ஸ்டெயினுமே பைண்ட் பண்ணியாச்சு, பைண்ட் பண்ணி ரேடியோ ஆக்டிவிட்டியை எமிட் பண்ணியாச்சு, ரேடியோ ஆக்டிவிட்டியை எமிட் பண்ணியாச்சு, பைண்ட் பண்ணல, ஓகேவா, பைண்ட் பண்ண ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணி ஆகணும், பைண்ட் பண்ண ரேடியோ ஆக்டிவ், பைண்டே பண்ணல எப்படி ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணும். ஓகேவா, இப்போ இதுல பைண்ட் பண்ணா அவனுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தமா, இல்ல பைண்ட் பண்ணலன்னா அவனுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம்னா, பைண்ட் பண்ணிட்டா அவனுக்கு
நோ டிசீஸ், அவனுக்கு டிசீஸ் இல்லை. பைண்ட் பண்ணலன்னா தான் அவனுக்கு பிரசன்ஸ் ஆஃப் டிசீஸ், டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு டிசீஸ் இருக்குது, அது எமிட் பண்ணலை, பைண்ட் பண்ணலை, ரேடியோ ஆக்டிவ் போட்டு என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அவனுக்கு டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ கேன்சர் என்ன பண்ணுது? மியூட்டேஷன் பண்ணுது. என்ன பண்ணும்? ஜீன்ஸை வந்து செல்ஸை வந்து மியூட்டேஷன் பண்ணும். இப்போ செல்லை மியூட்டேட் பண்ணுறது முன்னாடி எப்படி ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ தான் மியூட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறத நீங்கள் தனித்தனியாக ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? தனித்தனியாக ஸ்டாண்ட் எடுத்து இது அதிகமாக மல்டிப்ளை பண்ணிட்டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் கொடுத்து நீங்கள் ரெண்டுமே பைண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது பைண்ட் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது மல்டிப்ளை ஆகும்போது நிறைய ஜீன் மியூட்டேஷன் நடந்துடும். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்ட் வந்து நிறைய ஜீன் மியூட்டேஷன் நடந்துடும். அப்போ இதோட காம்ப்ளிமெண்டரி பேஸாக தானே போய் பைண்ட் ஆகும். எப்படி டிஎன்ஏ பைண்ட் ஆகும்? அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், தைமின் ஆல்வேஸ் பேர் வித் அடினைன், கானைன் சைட்டோசின், சைட்டோசின் கானைன், இந்த மாதிரி தான் பைண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே அடினைன், இப்போ இந்த பைண்டா இருக்குன்னா இங்கே அடினைனு, தைமினு, கானைனு, சைட்டோஸ்கின் அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இங்கே அடினைன் இருக்கு, இங்கே தைமின் இருக்கு, கானைன் இருக்கு, சைட்டோஸ்கின் இருக்கு, கானைன் இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணதுனால, பிசிஎல் மல்டிப்ளை பண்ணதுனால அந்த மியூட்டேஷன் வந்துருச்சு. ஒரு ஸ்டாண்ட் மட்டும் மியூட்டேஷன் வந்துருச்சு. அப்போ இங்க ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி இங்க ஒண்ணுமே இல்ல. இந்த செல்ல மட்டும் தான் மியூட்டேஷன் நடந்திருக்கு. இங்க என்ன இருக்கு? ஏ ஜி சி டி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் இந்த பேர்ல இல்ல. ஓகேவா? முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு இப்படி இருந்துச்சு. சின்ன டாட்டா, சின்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. ஓகே, மியூட்டேட்டாக ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பிசிஆர்ல பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிஎன்ஏ கட் பண்ணி அந்த டிஎன்ஏ எடுத்து நம்ம பிளட் எடுத்துட்டு பிசிஆர் டெக்னிக்ல பண்ணும்போது இப்போ அது நம்ம ஜீன் வந்து அதிகமாக மியூட்டேட் ஆயிடுச்சு. மியூட்டேட் ஆகி நிறைய இருக்காது, இல்லாத செல்லாம் ஜெனரேட் பண்ணிடுச்சு. இப்போ ஜெனரேட் பண்ணனால இதனால இது போய் பைண்ட் பண்ண முடியல. பைண்ட் பண்ண முடியலன்னா எமிட் பண்ண முடியாது, ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ண முடியாது. அப்போ அவன் செக் பண்ணுவான், அவன் பைண்ட் பண்ணிடுச்சு, ஒருவேளை பைண்ட் பண்ணிச்சு, ரெண்டும் பைண்ட் பண்ணிச்சுன்னா மியூட்டேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? மியூட்டேஷன் இல்லைன்னு ரெண்டும் ஓகே, இதுலயும் சேமா இருக்கு, இதுலயும் சேமா இருக்கு, அப்போ ரெண்டு பேர் பைண்ட் ஆயிடும். இப்போ இதுல அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்குன்னா பைண்ட் பண்ண முடியாது. இப்போ பைண்ட் பண்ண முடியல, ரேடியோ ஆக்டிவ் எமிட் பண்ணாது, அப்போ உனக்கு கேன்சர் அப்படின்னு டிசீஸ் இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? பைண்ட் பண்ணி வந்துச்சுன்னா உனக்கு டிசீஸ் இல்லை, ஒருவேளை பைண்ட் ஆகலைன்னா உனக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னு இந்த பிசிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இங்க கேன்சர் இருக்கா இல்லையா, மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்றத ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிப்பாங்க. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும். ஓகேவா? எந்த சிம்டம்ஸும் இல்லை, எந்த எதுவுமே இல்லை, பட் உங்களுக்கு த்ரெட் இருக்குது. ஏன் த்ரெட் இருக்குது? ஜெனட்டிக்கலி உங்களுக்கு வர கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனட்டிக்கலி உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பிளட் எடுத்துட்டு பிசிஆர் டெக்னிக் பண்ணுவாங்க. பிசிஆர் டெக்னிக் பண்ணி லட்சக்கணக்கான காப்பி எடுப்பாங்க. டிஎன்ஏ லட்சக்கணக்கான காப்பி எடுக்கும்போது ஒரு வேளை இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆயிரும்? மல்டிப்ளை பைண்ட் ஆகாது, பைண்ட் ஆகாமல் இருக்கும். பைண்ட் ஆகல, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் தெரியலன்னா உனக்கு கேன்சர் இருக்கு. பைண்ட் ஆச்சு இல்லை, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் சூப்பராக தெரியுதுன்னா உனக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு. ஓகேவா? அப்படிதான் டிடெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் எப்படி டாக்டர் ஆகிறப்ப எப்படி டயக்னோஸ் பண்ணுறதை நீங்கள் டாக்டர்ல ஸ்டேஜில் போய் படிப்பீங்க. ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுதான் பிசிஆர் டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. அதான் நம்ம ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். எது பைண்ட் ஆகி எது ப்ரோப் தெரிஞ்சிச்சுன்னா இது பைண்ட் ஆகி ப்ரோப் தான் தெரியும். ப்ரோப் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரோப் தெரியலன்னு தான் பிரச்சனை. ஓகேங்களா? Allow to hybridize the complementary DNA. The clone of cells followed by the detection of using autoradiography. இதை நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டோரேடியோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க? ரேடியோ ஆக்டிவிட்டி மாலிகுல்ஸ் வர போய் ரியாக்ட் பண்ண வைக்கிறது. ஓகேவா? clone having a mutated genes will hence not appear. பாத்தீங்களா? mutated genes இருக்கிறது என்ன ஆகாது? appear ஆகாது. hence not appear அந்த photographic film. அந்த photographic film வந்து appear ஆகாது. ஓகே? பைண்ட் ஆனா தான் எமிட் பண்ண முடியும். பைண்ட் ஆகலனா எமிட் பண்ண முடியாது இல்லையா? சோ பைண்ட் ஒரு விஷயம் பைண்ட் ஆனா தான் எமிட் பண்ண முடியும். பைண்ட் ஆகலனா எமிட் பண்ண முடியலனா ஏன் பைண்ட் ஆகல? மியூட்டேஷன் நடந்தனால பைண்ட் ஆகல. ஓகேவா? அப்போ உனக்கு கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? because the probe will not have a complementarity. because இங்க பாருங்க, இதுக்கான காம்ப்ளிமெண்டாரிட்டி இங்க இல்ல. இப்படிதான் இருந்துச்சு வந்துருச்சு. பட் இது மியூட்டேட் ஆகும்போது இதோட காம்ப்ளிமெண்டரி இந்த ஜீன்ல பிரசன்ட் ஆகல, இந்த டிஎன்ஏ இந்த ஸ்டாண்ட்ல பிரசன்ட் ஆகல, பைண்ட் ஆகல, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எமிட் பண்ணல அப்படின்றாங்க. காம்ப்ளிமெண்டரி ஆஃப் மியூட்டேட் ஜீன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம என்ன எதுக்கு பார்ப்போம்? கேன்சருக்கு மெயினா பார்க்கணும். ஓகேவா? எலிசா இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். எலிசா இது எப்படி பண்ணுவானா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் பார்ப்போம். ஓகேவா? நம்ம பாடியில வந்து ஆன்டிபாடி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகப்பட்டுச்சுன்னா சிம்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பட் ஆன்டிபாடி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அதிகமாக இருக்கு. அப்போ எவனோ உள்ள இருக்கான். ஆன்டிபாடி என்ன பண்ணுவான்? ஆன்டிஜனை கொள்ளுவான். கெட்டவனை கொள்றது தான் ஆன்டிபாடி அப்படின்றது. ஓகேவா? அப்போ பாடியில் ஆன்டிபாடி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ உள்ள எவனோ இருந்திருக்கான்னு அர்த்தம். உள்ள எவனோ இருக்கா, அதனால தான் ஆன்டிபாடி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி அந்த என்ன எதுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ என்ன வைரஸ்ன்றதை நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியும். அந்த செஷன் நம்ம என்ன சொல்றோம்? எலிசா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சார்பட் அசை. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது.
Infection by pathogen can be detected by the presence of antigen, proteins, glycoproteins or by detecting the antibodies. அதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடியூசர் ஆன்டிபாடி சிந்தசிஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? பேத்தஜனுக்கு அகைன்ஸ்டா என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது? நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, பறந்து வருதுன்னா நம்ம எரிஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கம்பை மட்டும் பார்த்தோம், அப்போ கம்பை மட்டும் பார்த்தோம்னா ஓகே, அப்போ இந்த இடத்துல டிராகன் இருக்குன்னு அர்த்தம், பறந்து வந்திருக்கு, இவன் எரிஞ்சு கொள்ளிருக்கா, நம்ம பாடியில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி குண்டு போட்டு கொள்றாங்கன்னா அப்போ ஒருத்தவனும் கண்ணு வச்சு சுத்திட்டு இருக்கான், கண்ணு வச்சிருக்க எவனோ இருக்கான், அதனால நம்ம பாடி என்ன பண்ணிச்சு, குண்டு போட்டு கொண்டு இருக்கு. அப்போ கண்ணு வச்சு சுத்திருக்கானா கேன்சரா இருப்பான், எரிஞ்சு கொள்றதால அந்த பேஸ் பண்ணி அந்த இதை பேஸ் பண்ணி இந்த வைரஸா இருக்கலாம், இந்த நோயா இருக்கலாம்ன்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அதான் நம்ம என்ன சொல்றோம், எலிசா அப்படின்றோம். அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் பார்த்தலாம். மேனிபுலேட் பண்ணப்பட்ட அனிமல்ஸ். ஓகேவா? நமக்கு தேவையான அளவுக்கு மேனிபுலேட் பண்ண டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் என்ன மாற்று அமைப்புப்பட்டது எல்லாம் புரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஜெனிக் ரீகாம்பினேட் எல்லாமே ஜெனடிக் இன்ஜினியரிங், ஜெனடிக்கலி மாடிஃபைடு, இது எல்லாமே அந்த டிஎன்ஏ மேனிபுலேஷன் ஆயிருக்கும். ஓகேவா? நமக்கு தேவையான கேரக்டர் வச்சு டிஎன்ஏ மேனிபுலேட் பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஜெனிக் ஜெனடிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தலாம். Animals that have their DNA manipulated to possess and express the extra foreign gene known as a transgenic animal. அதுக்கு நார்மல் ஜீன் இருக்கு, அந்த ஜீன் டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணிட்டோம், மேனிபுலேட் பண்ணிட்டோம் to possess a extra gene. அது நார்மல் ஜீன் எடுத்து நமக்கு தேவையான ஜீனை கொடுத்துட்டோம். ஓகே, அதை எக்ஸ்ட்ரா ஜீன், அதை நம்ம பண்றோம் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கு எதுக்கு சார் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல யூஸ் பண்ணப்படணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்க்கு நிறைய இது ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்க்கு யூஸ் ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம். வேக்சின்லாம் கண்டுபிடிக்கலாம், வேக்சின் கண்டுபிடிச்சா டேரக்டா மனுஷனுக்கு போடுவோம் முடியுமா, இல்ல எலிக்கெல்லாம் போடுவாங்க, எலிக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் மனுஷனுக்கு போடுவாங்க. ஓகேவா? அப்ப எதுக்கு சார் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வேணும்னா, நம்மளோட ஜீனோம் உள்ள இப்போ எலிக்கும் நமக்கும் வேற வேற ஜீனம் இருக்கும், அதுக்கு ரேட் டிஎன்ஏ இருக்கும், நமக்கு ஹியூமன் டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம டிஎன்ஏவை ரேட்டுக்குள்ளே இது பண்ணுவாங்க, இது பண்ணி அதை வளர வைப்பாங்க. வளர வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுல இந்த மருந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, வேக்சினை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது வேக்சின் சாகல அப்படின்னா அதை நம்ம போட்டுக்கலாம், அதுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னா நமக்கு போட்டுக்கலாம், இல்ல செத்துருச்சுன்னா நம்ம போடக்கூடாது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முக்கால்வாசி இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை வளர்ப்பாங்க. மோஸ்ட் இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து ரேட்டா தான் இருக்கும். Transgenic rat, rabbit, pig, sheep, cows and fish has been produced all through over 95% of all existing transgenic animals were mice. பாத்தீங்க 95% என்னவா இருக்கு, எலியா தான் இருக்கு. ஓகேவா? Why are these animals being produced, அதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன மாடிஃபிகேஷன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, வேக்சின்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை மாடிஃபை பண்ணி பண்றது. ஓகேவா? நார்மல் பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம உடம்புல ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகணும், நம்ம உடம்புல ஏதாவது இது ஆகுது அப்படின்னா நார்மல் பிசியாலஜி பேஸில் நமக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. எப்படி நம்ம குரங்குலேருந்து மனுஷன்லேருந்து எப்படி வந்துருக்கோம், ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் ஸ்டேஜஸ்ல எப்படி கிடக்குது. ஒரு ஜைகோட், சின்னூண்டு இருக்கிற ஜைகோட் செல் இருந்து இதோடு இருக்கிற ஜைகோட் செல் இருந்து நம்ம எப்படி என்டையர் மாலிகுல்ஸ் வந்து டெவலப் பண்ணோன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் இந்த டெவலப்மெண்ட் நார்மலி பிசியாலஜி பேசிக்கான டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? Transgenic animals can be specifically designed to allow the study of the how genes are regulated. எப்படி ஜீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, ஜீன்ஸ் எல்லாம் யார் ரெகுலேட் பண்றா, யார் மாத்தி அமைக்கிறா, எப்படி வருது அப்படின்றது. how they affect the normal function. நார்மல் ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு ஜீன் பிரசன்டா இருக்கனால நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆக போகுது, அஃபெக்ட் நல்ல விஷயத்துலயும் ஆகலாம், கெட்ட விஷயத்துலயும் ஆகலாம். ஓகேங்களா? and its development, study of complex factor involved in the growth such as insulin like growth factor. இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இன்சுலின் க்ரோத் பண்ண பாடியில் எப்படி இருக்கு அப்படின்றத படிக்கிறதுக்கு. by introducing genes from other species that alter formation. ஓகே, புது ஜீனை எடுத்து நம்ம பாடிக்குள்ள போடுறோம்னா அதுக்கு என்னென்னலாம் ஆல்டர் ஃபார்மேஷன் நடக்கும், அந்த ஃபேக்டர் என்னென்ன அஃபெக்ட் பண்ணும், அதை பத்தி படிக்கிறதுக்கும். அண்ட் ஸ்டடி இந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த ரிசல்ட் இன்ஃபர்மேஷன், இதோட பயாலஜிக்கல் எஃபெக்ட் ரிசல்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு படிக்கிறதுக்கும் ஆப்டேன் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம பாடியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் நடக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு இது ஆட் பண்ணுவோம், என்ன வேரியேஷன் நடக்குது பேஸ் பண்ணி நம்ம எப்படி வளர்றோம், நம்ம டெவலப்மெண்ட் ஒரு ஜீன் இது பல ஜீனா எப்படி கன்வெர்ட் ஆகுது, இந்த பேசிக்கல் ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து எதுக்கு, ஸ்டடி ஆஃப் டிசீஸ், ஒரு நோயை பத்தி படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? many transgenic animals are designed to increase our understanding of how genes contributed to the development of disease. ஒரு டிசீஸ் வரும்போது அந்த ஜீனுக்கு, அந்த டிசீஸ்க்கு நம்ம ஜீன் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்றத படிக்கிறது. ஓகேவா? இப்போ கொரோனா வைரஸ் வருது, இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிர்த்து நம்ம ஜீன்ஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அதை பத்தி படிக்கிறதுக்கு அந்த இது இருக்கு. ஓகேங்களா? These are specifically made to serve as the models for human disease, so that investigation of new treatment for the disease is made possible. Investigation of new treatment disease is made possible அப்படின்னா. ஓகேவா? இப்போ ஒரு புரளி வந்து பரப்பிட்டு இருந்துச்சாங்க, ஞாபகம் இருக்கா? கொரோனா பார்க்கும்போது சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சைனா தான் பரப்பி விட்டாங்கன்னு. ஓகேவா? அப்போ சொன்னக்கூடிய தியரி இதுதான். ஓகேவா? அவங்க வந்துட்டு புது டிசீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எலியை வச்சுட்டு, எலியில வவ்வாலா
வவ்வால அதை வச்சு இது எலியையோ வவ்வாலையோ வச்சு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அந்த எலி, ஓகேங்களா, அதை எலியோ வவ்வால் வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸாக மாற்றிட்டாங்க. அதை மாற்றிட்டு அதுக்குள்ள ஒரு வைரஸை இனிஷியேட் பண்ணி அந்த வைரஸ் வந்து எப்படி மனுஷனுக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க, அதை மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு டைப் ஆஃப் வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எதிர்காலத்தில் இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுவாங்க, புது புது வைரஸ்லாம் வந்துச்சுன்னா மருந்து எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்டாக போனாலும் நினைப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வவ்வால் வந்து பறந்து எங்கேயோ போய் பறந்து போயிருச்சு. அந்த இவங்க இன்செர்ட் பண்ண டிசீஸ் உள்ள வவ்வால் வந்துட்டு பறந்து போயிருச்சு. அந்த வவ்வாலை எவனோ வந்து அடிச்சு கொண்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சு, அவன் இருந்தா கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஸ்ல சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ல வந்துட்டு ஸ்டடி ஆஃப் டிசீஸ், ஒரு டிசீஸ் எப்படி வருது, அந்த டிசீஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதை ஸ்டடி பண்ணக்கூடியதுக்கு அந்த டிசீஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜீனம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டிசீஸ் கொடுத்து அது எப்படி ஃபார்ம் ஆகும் நம்ம ஹியூமன் பாடியில் வந்து அப்படி அதை பற்றி படிப்பாங்க. ஓகேங்களா? ஹியூமன் டிசீஸ் such as cancer, cystic fibrosis, rheumatic arthritis and Alzheimer's இதெல்லாம் அப்படி தான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், medicine requires to treat a certain enzyme, treat a certain human disease can be contain a biological product. ஓகே, பயாலஜி எப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு, ட்ரீட் பண்ணும்போது ட்ரீட் பண்ணுறது வேறு எப்படி இல்லை, எப்படிலாம் க்யூர் ஆகுது இந்த டிசீஸ், இந்த மருந்து போட்டால் க்யூர் ஆகுது, பட் எப்படிலாம் க்யூர் ஆகுது அப்படி வச்சு பார்க்குறது, அதை பற்றி ஸ்டடிஸ் பண்ணுறது. டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தட் ப்ரொடியூஸ் a useful biological product can be created by the introduction of portion genes. இந்த டிஎன்ஏ ஜீன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை ஆக்ட் பண்ணி டெவலப் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி படிப்பாங்க. ஓகேங்களா? which codes of a particular product such as a human protein alpha 1 antitrypsin which is used to treat emphysema ட்ரீட் பண்றதுக்கு எப்படி இந்த alpha 1 antitrypsin வந்து ஹியூமன் புரோட்டீன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ அந்த பேஸை பத்தி படிக்கிறதுக்கு. சிமிலர்லி attempts for making the treatment of pKU அப்படின்னு சொல்லுவாங்க, cystic fibrosis, இதெல்லாம் பேஸ் படிக்கிறதுக்கு, பேஸா படிக்கிறதுக்கு. In 1997 the first transgenic cow எப்போ 1997 பேர் என்னது, ரோசி, ப்ரொடியூஸ் ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச்டு மில்க் 2.4 கிராம் per லிட்டர். ஓகேவா? எத்தனை இருக்குமா அந்த ப்ரோட்டீன், எத்தனை இருக்குமா ஒரு பாலில் 2.4 கிராம் இருக்கும். ஓகே, ஒரு per லிட்டரில் வந்துட்டு ஹியூமன் ப்ரோட்டீனை என்ரிச் பண்ணுறது. ஓகேவா? இந்த தாய்ப்பால்லாம் கொடுக்க முடியாத இது அம்மாக்கள் இருப்பாங்க, அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியாது. அப்போ தாய்ப்பால் கொடுக்க முடியல, தாய்ப்பால் தான் அவ்வளோ இம்யூனிட்டி ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களால மில்க் கொடுக்க முடியல இருக்கும்போது இந்த ஹியூமன் ரிச் இந்த மில்க் கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் சக்தி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அதனால நார்மல் ப்ரோட்டீனை விட, நார்மல் பாலை விட இந்த ஹியூமன் டிரான்ஸ்ஜெனிக் கவுலேருந்து வரக்கூடிய பால் வந்துட்டு ரொம்ப என்ரிச்சாக இருக்கும் ப்ரோட்டீன். ஓகேவா? அது எதுக்கு யூஸ் பண்ணப்படுறாங்க, அந்த மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அம்மாக்களுக்கோ இல்லை அவங்களுக்கு சக்தி இல்லாத அம்மாக்களுக்கோ இல்லை வேறு ஏதோ நோயால் அஃபெக்ட் பண்ண அம்மாக்களுக்கோ வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணப்படுறாங்க. ஓகே, அது ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆல்ஃபா லாக்டோபில் வந்துட்டு அண்ட் இட் வாஸ் நியூட்ரிஷனலி மோர் பேலன்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபார் த ஹியூமன் பேபிஸ்க்கு கொடுக்குறாங்க தேன் நேச்சுரல் கவு மில்க் தான். கவு மில்க்லேருந்து கொடுக்கறத விட, சப்போஸ் தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா கவு மில்க் கொடுப்பாங்க. அப்படி மாட்டுப்பாலை கொடுக்கறத விட இந்த டிரான்ஸ்ஜெனிக் கவு மில்க் கொடுத்தா இன்னும் எஃபிஷியன்சியாக இருக்கும், இன்னும் நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தான் ஏற்படுது. இது ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் தானே, எந்த பிளான்ட் நம்புறேன் ரோசின்ற ஒரு கவு வந்துட்டு. ஓகேங்களா? அதில் தான் சொல்கிறேன். அடுத்து என்னதுன்னா வேக்சின் சேஃப்டி, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? வேக்சின் சேஃப்டி, வேக்சினை செக் பண்ணோம். இப்போ கொரோனா வைரஸ்லாம் வந்துச்சு, வேக்சினை செக் பண்ண எப்படி செக் பண்ணாங்க, நம்ம உடம்புல போட்டு செக் பண்ணாங்க இல்லை, ஃபர்ஸ்ட் வைரஸ் எலிக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எலிக்கு ஹியூமன் ஜீனோம் போட்டு அந்த எலிக்கு கொடுத்துருப்பாங்க, எலி சாவல எலிக்கு கியூர் ஆயிடுச்சுன்னு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஆர் பீன் டெவலப்டு ஃபார் த யூஸ் ஆஃப் த டெஸ்டிங் த சேஃப்டி ஆஃப் வேக்சின் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் இன் ஹியூமன்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் செக் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஆர் பீன் யூஸ்டு டு டெஸ்ட் த சேஃப்டி ஆஃப் த போலியோ வேக்சின் வந்து அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இப்போ நம்ம உடம்புல போலியோவே இல்லை, உலகத்தில் போலியோவே இல்லை. ஓகேங்களா? இஃப் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஃபவுண்ட் டு பி ரிலையபிள் தே குட் பி ரீப்ளேஸ் த யூஸ் ஆஃப் த மங்கி டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மங்கி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மங்கியில் போடுறோம், எருமையில் போடுறோம், அப்புறம் போட்டு கடைசியாக மனுஷனில் போடணும் அப்படின்ட்டு. ஓகேவா? டு செட் த சேஃப்டி ஆஃப் பேச்சஸ் ஆஃப் த வேக்சின். ஓகேவா? எப்படி இருக்கு இந்த வேக்சின் எப்படி இருக்குன்றத ஒரு எலியில் மட்டும் போட்டு செக் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த எலியில் போட்டு செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லை, ஒரு அனிமலில் மட்டும் செக் பண்ணாங்கன்னா பல அனிமலில் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகே இதெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை, ஹியூமன்ஸ்க்கு ஆபத்து இல்லை, ஹியூமன் ஜீனோம் போட்டு ஆட் பண்ணும்போது ஹியூமன்ஸ்க்கு ஆபத்து இல்லைன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேங்களா? கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங், கெமிக்கல்ஸ் எதாவது கண்டுபிடிக்கிறாங்க, அது சேஃப்டி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இதில் கூட சொல்லலாம். This is known as the toxicity of safety testing. The procedure is the same as that used for testing toxicity of the drug. ஒரு ட்ரக்கோட இது செக் பண்ணுறாங்க. ஓகேவா? மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பேராசிட்டமால் அப்படி கண்டுபிடிக்க, அந்த பேராசிட்டமால் கிளியர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது கொடுத்தா வந்து கியூர் ஆகுது, இந்த எஃபிஷியன்சி கொடுப்பாங்கல்ல, ரொம்ப சைட் எஃபெக்ட் கொடுக்க ரொம்ப அதிகமான ட்ரக் இருக்குது, இல்லை அவ்வளோ டாக்ஸிக் அவ்வளோ எஃபிஷியண்டாக வேணாம், கொஞ்சம் குறைங்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது. Transgenic animals are made that carry the genes which them more sensitive to the toxic substance that are non-transgenic animals. அந்த non-transgenic animals எல்லாம் வருது. They are then exposed
to the toxic substance and the effect in the study. Toxicity testing in such animals will allow to obtain a result in less time. அந்த ரிசல்ட் ஏன் சார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ரிசல்ட் சீக்கிரமா கிடைச்சிடும். ஓகே, அது டாக்ஸிட்டி இருக்கா இல்லையா, அது இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சொல்லுவாங்கல்ல இவ்வளோ இது கொடுக்க வேணாம்ப்பா, இவ்வளோ விருலண்டா என்ன சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி கொடுக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசிட்டமால் இவ்வளோ டோஸ் இவ்வளோ அதிகமான டோஸ், இப்போ எத்தனை அளவா டோஸ் கொடுக்கும்போது அந்த இது சாகுது, அந்த இது ஒர்க் ஆகுது, இல்லை இவ்வளோ அதிகமாக டோஸ் கொடுத்ததா சைட் எஃபெக்ட் வருதா வரலையா, ஸோ அதிகமான டோஸ் கொடுத்ததா சீக்கிரமாக சாகுது பட் சைட் எஃபெக்ட் வருதா, ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு அந்த மெடிசனை எந்த அளவுக்கு டோஸ் எந்தெந்த வயசுக்கான குழந்தைங்க கொடுக்கணும், இது வந்து குழந்தையா கேட்பாங்க 15 வயசு குழந்தையா அப்போ இந்த டோஸ் கொடுத்தா போதும், 30 வயசு ஆனா அப்போ இந்த வயசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோஸ் கொடுத்தா போதுன்றது ஒரு ஏஜ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும், ஒரு ஹைட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் ஜீனம் மாறி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க, அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அந்த சைட் எஃபெக்ட் மெஷர் எப்படி கண்டுபிடிக்கும், அந்த கெமிக்கல் சேஃப்டி டெஸ்ட் மூலியமா தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா, ஸோ இதான் அந்த 5 பேஸ் தான் இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல வந்து நம்ம ஒரு பை ஒன்னா கண்டுபிடிக்கிறது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா, இப்போ கண்டமேனிக்கு நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணிட்டு கூடாது, கண்டமேனிக்கு எல்லா ஜீனமும் எடு, அந்த ஜீனம் எடு, அந்த அனிமல்ஸை பிடி, மனுஷனுக்கு பிடி, நான் புதுசாக அவனை கண்டுபிடிக்கிறேன், நான் இனிமேல் சாகா வரம் பெற்றேன், நான் அடுத்த தேனா சாக போறேன்னு சொல்லிட்டு புதுசாக கண்டுபிடிக்கன்னு சொல்லி எதாவது பண்ணிருக்க கூடாது அப்படின்றதுக்காக சில எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கண்டமேனிக்லாம் நீ டிஎன்ஏ எல்லாம் எடுத்து கை வச்சுக்க முடியாது. கண்டமேனிக்லாம் எவனோ டிஎன்ஏ எந்த எலிக்கு வேணா எந்த குரங்குக்கு வேணா போய் ஊசி போட்டுருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கூடாது. ஓகே, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு தான் உலகம் என்ன ஆகுது, புதுசாக நோயை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதுக்கெல்லாம் சில எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு. தொழில் தர்மம் சொல்லணும், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்லுவோம், தர்மம் இருக்கு. அந்த தர்மம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. சில தர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் இந்த ஜெனடிக்கலி இதெல்லாம் கை வைக்க முடியும், பயோடெக்னாலஜி பேஸ்ல கை வைக்க முடியும். ஓகேங்களா, சும்மா யார் வேணா நினைச்சா வேக்சின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும், அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அது மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுதான் நம்ம ஒன் வேணா இங்க பார்க்க போறோம். ஓகே, the manipulation of living organism by human race cannot go on any further. நான் சொன்ன பார்த்தீங்களா, சும்மா மாற்றி அமைச்சிட்டு அவன் இஷ்டத்துக்கு, எனக்கு இந்த டிஎன்ஏ பிடிக்கலப்பா, எனக்கு இந்த பச்சை கலர் கண்ணு பிடிக்கலப்பா, எனக்கு சிவப்பு கலர் கண்ணு வேணும்ப்பா, எனக்கு இந்த கையில் வர்ற நைல்ஸ் பிடிக்கலப்பா, அதெல்லாம் டிஎன்ஏ சும்மா இஷ்டமேனிக்கெல்லாம் டிஎன்ஏ மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா, without regulation some ethical issues standards are required to evaluate morality. மாரல்ஸ் இருக்கணும், சில மாரல்ஸ் இருக்கு ஆஃப் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். இப்போ கண்டமேனிக்லாம் மாற்றிட கூடாது, ஒரு மாரல் இருக்கு. ஓகேங்களா, ஹியூமனுக்கும் ஒரு மாரல் இருக்கு, வாழும்போது எப்படி வேணா வாழலான்ற வாழ்க்கையே இருக்கக்கூடாது, இப்படி தான் வாழணும், பிரின்சிபல்ஸோட தான் வாழணும்னு சில மாரல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வாழணும். Going beyond that morality of such issues, then the biological significance of such thing is also important. ஓகேவா, அப்படிலாம் போகக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. Genetically modification of organism can be unpredictable result when such organism is introduced in an ecosystem. ஓகேவா, அன்பிரடிக்டபிள் ஆயிரும். ஓகேவா, இவன் பாட்டு எதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணேன்னு சொல்லிட்டு புது ஜாம்பிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டான். இப்போ நோயை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இப்போ நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்றேன் ஹியூமனை மாடிஃபை பண்றேன்னு படத்துலாம் பார்ப்பீங்களா, ஒரு மாதிரியா பண்றேன். இப்போ ஃப்ராங்கிஸ்டைன்லாம் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா தெரியல, அவன் வந்து ஒரு சாகா ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு விட்டுருவான். ஓகேவா, லிம்போசைட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு, ஓகேங்களா, பார்க்கலாம் போய் பாருங்க, அது நல்ல படமா இருக்கும். லிம்போசைட்ஸை வச்சுட்டு எப்படி ஒரு இம்மோட்டலான ஒரு மனுஷனுக்கு வராங்க அப்படின்னு ஃப்ராங்கிஸ்டைன் அப்படின்னு ஒரு படம் இங்கிலீஷ் படம் வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது இந்த மாதிரி கண்டமேனிக்கு பண்ணி விட்டுறானா என்ன பண்றான், புது ஆர்கானிசத்துக்கு இது பண்றான், அது த்ரெட்டா இருக்கு, ஈகோசிஸ்டம் த்ரெட்டா இருக்கு. ஓகேவா, அந்த மேல எல்லா இதுலயுமே வேரியேஷன்ஸ் பண்ணக்கூடாது, எல்லா டிஎன்ஏமே வேரியேஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஹியூமன் ஃபுல்லுக்கு ஹெல்த்தியா இருக்கணும். ஓகேவா, ஹியூமனுக்கு ஏதாவது ஆபத்து வருது, ஹியூமன் ரேஸ்க்கு ஏதாவது ஆபத்து இருக்கு, ஸோ அதனால அவங்க காப்பாற்றுறதுக்கு அதுக்கு மட்டும் தான் பண்ணுமே தவிர, அவனோட டெவலப்மெண்ட் தான் பண்ணுமே தவிர, புது எக்ஸ்பெரிமெண்ட் புது விஷயமா எல்லாத்துலயுமே கை வச்சுட்டு ஒரு பெரிய டிசாஸ்டரை கொண்டு போய் தள்ளிவிடக்கூடாது அப்படின்னாக்கா நான் ஏன்னா நமக்கு ஒரு மாரல்ஸ் இருக்கு. ஓகேவா, அதனால சர்டன் ரூல்ஸ் எல்லாம் ரெசென்ட் இருக்கு. ஓகேங்களா, அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செட்டப் ஆர்கனைசேஷன் தட் இஸ் கால்ட் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் அப்ரூவல் கமிட்டி, ஜிஎஸ்சி சொல்லுவோம், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் அப்ரூவல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், which will make a decision regarding the validity of genetic material researcher and the safety of introducing genetically modified organism for public service. ஓகேவா, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண ஒரு ஆர்கானிசத்தை கொண்டு வர, அந்த ஆர்கானிசம் கடைசியில் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ கொரோனா வைரஸ்லாம் ஆச்சு பார்த்தீங்களா, அது ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண ஆர்கானிசம் தான். பார்த்தீங்களா எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு தெரியாது, பட் ரூமர்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. பட் வேரியன்ட் மாறிட்டே இருக்குன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண ஆர்கானிசம் தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு த்ரெட்டை வந்து உருவாக்கி விடுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, சர்டன் லிமிடேஷன்ஸான அந்த அப்ரூவல் கமிட்டிலாம் இருக்கு. இந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், இந்த கமிட்டி போய் ப்ரெசென்ட் பண்ணணும், நான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண போறேன் சார், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஐடியா இருக்கா சார், நீங்க என்ன சார் நினைக்கிறீங்கன்னா அப்படி தகவல் போட்டு அடிச்சிருவாங்க. ஓகேவா, நல்லதா இருந்தா பண்ணுவான், நல்லதா இருந்தா பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது பண்றேன். ஓகேவா, ஸோ உங்ககிட்ட அப்ரூவல் கொடுக்கணும். அதே மாதிரி சர்டன் டைம்ல நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, இது பண்ணிட்டே இருக்கும் போது நீங்க போய் சப்மிட்
சப்மிட் பண்ணோம். இது வரைக்கும் growth போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் growth போயிட்டு இருக்கு, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல போய் நீங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணோம். கடைசியில உங்க ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீசிஸ்னு சொல்லுவாங்க. தீசிஸ் கொண்டு போய் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கேன் இப்படிலாம் கண்டுபிடிச்சு சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது சப்மிட் பண்ணிட்டு அவன் அப்ரூவ் பண்ணாத அவன் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்டே அவன் அப்ரூவல் பண்ண மாட்டான். ஏதோ கோலரா பண்றீங்கன்னா பண்ண மாட்டான். ஓகேவா, இல்ல நல்லதான் பண்றீங்க அப்ரூவ் பண்ணா, பட் நீங்க கடைசியில முடியும் போது ஏதோ கோலரா இருந்துச்சுன்னா அவன் அதை கடைசியிலே டினை பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி டினை பண்ணி ஸ்டேட்டஸ் ரூல்ஸ் எல்லாம் போடுறதுனால தான் மாரல்ஸ் வேல்யூஸ் வந்து குறையாம இருக்கு. ஏன்னா கண்டமேனிக்கு எல்லாரும் ஹியூமன் இன்ஜின் நம்மள கை வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ்ல போய் முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னாங்க. The modification usage of living organism for public services as a food, medicine sources also created the problem with the patents gradient scheme. Okay, அதான் நம்ம சொல்றோம் பேட்டன்ட் என்னன்னா வாங்கி வைக்கிறது. இப்போ இந்த வீடு உங்களுது தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? உங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்கும். ஓகே, ஆதாரம் எடுத்து காட்டலாம். ஓகே, வீடு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த வீடு எந்த தான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், இந்த இடம் எந்த தான், இந்த கார் எந்த தான், இந்த காருக்கு என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இந்த காருக்கு நல்லா காசு கொடுக்குறேன் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓகே, இப்போ நீம் செடி, இந்த பாட்டிலோட ஷேப்புக்குலாம் ஒருத்தன் பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இன்னொருத்தன் எவனாவது பண்ணக்கூடாது. அது சர்டன் ரூல்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே இது இருக்கு. இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஓகேவா, இந்த பென் ஷேப் இப்படி தான் இருக்கும், இந்த கம்பெனி மட்டும் இந்த மாதிரி பென் ஷேப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். ஓகேவா, ஒரு பின்னூசி, ஒரு சேஃப்டி பின் வரைக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கான். ஓகேவா, ஸோ அவ்வளோ பேட்டர்ன் வாங்கி வச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், மாறி யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. யூஸ் பண்ணிட்டு கூடாது. ஓகே, யார் பேட்டர்ன் வச்சிருக்காங்களோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா, அவன் வந்து நீங்க விற்கலாம், அவனுக்கு தான் எல்லா காசும் போகும். ஓகேவா, அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றாங்க, நம்ம நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்காரங்கள நம்ம நாட்டுல விளையக்கூடிய மஞ்சள், நீம், டெர்மரிக் இதுக்கெல்லாம் அவன் பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். யார் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றாலும் அவங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ நம்ம நாட்டில் வளர்றது அவன் பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அப்போ நம்ம நாட்டில் நம்ம யூஸ் பண்றதுக்கு மஞ்சள்லாம் யூஸ் பண்றதுக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்கணும், அவங்க கிட்ட டாக்ஸ் கட்டிட்டு இருக்கணும். அந்த மாதிரி காலங்கள் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் மாடிஃபை வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம இதுல என்ன, நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு, என்னென்ன விஷயம் நம்ம கண்ட்ரியில் இருக்கு, அதை நம்ம முன்னாடியே பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கணும். நமக்கு சொந்தமாக்கி வச்சிருக்கணும், ரெஜிஸ்டர் வச்சுக்கணும். அப்பதான் தேவையில்லாம எக்கனாமிக் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, they are growing much public anger that certain companies are being granted patent for the products and technology that make use of a genetically material. அதான் genetically material plant வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ன் வாங்கி வச்சிருவாங்க. ஓகேவா, இப்போ இந்த செடியில இருந்து இந்த படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படம் 7ஆம் அறிவு படம் பாத்தீங்கன்னா ஒரு நோயை வந்து பரப்பி விட்டுருவாங்க. 7ஆம் அறிவு நோயை பரப்பி விட்டு அதுக்கு வந்து அந்த மருந்துக்கு வந்து பேட்டர்ன் வாங்கி இவன் வச்சிருப்பான், சைன் வச்சிருப்பான். அப்போ மருந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, அந்த மருந்து வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இந்தியாவுக்கு தெரியாது. ஏன்னா பேட்டர்ன் வாங்கி பத்திரமா வச்சிருக்கான். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், சைனா கிட்ட தான் கேட்டாங்க. அந்த படத்தை சொல்றேன். ஓகே, படத்தில் அப்படி பண்ண முடியாது, பட் நான் உங்களுக்கு எக்ஸாமுக்காக சொல்றேன், படத்தை வச்சுட்டு. ஓகேங்களா, ஸோ அவங்ககிட்ட இது பண்ணி தான் ஆகணும், அவங்ககிட்ட நீங்க கெஞ்சி தான் ஆகணும். அப்படி கெஞ்சி தான் ஆகும்போது அப்போ அவங்க கொடுக்குற சர்டன் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுதான் இங்கேயும் சொல்றேன். ஓகே, இதுமாதிரி பிளான் ஜெனட்டிக்கலி ப்ரீட் பண்ண பிளான்ல இருந்துட்டு பேட்டர்ன் வாங்கி வைக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. ஓகேங்களா, பிடிக்கலன்னு என்ன பண்றது, வாங்கி வச்சுட்டான். Other biological resources that have also been identified, developed and used by the farmers, indigenous peoples are also been a specific region and country. Okay, ஒரு specific and regional country தான் சொன்ன பாத்தீங்களா. அமெரிக்கால வாழ்றவன் வந்துட்டு இந்தியால பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். இந்தியால நீ குறுமிளகா வளர்க்க கூடாது, பிளாக் பெப்பர் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். அப்படி நீ வளர்க்கறனா எனக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி எங்க அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்துருக்கோம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. Rice is an important food gradient, the presence of which goes to thousands of years back in Asian agriculture structure. ஓகேவா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சோறு சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, there are estimated 200,000, around 2 lakhs varieties of rice in India alone. The diversity of rice in India is one of the richest in the world. அவ்வளோ ரிச்சஸ்டாக இருக்குமா. பாஸ்மதி ரைஸ் இந்தியாவில் தான் ரொம்ப இருக்குது. பாஸ்மதி ரைஸ் is distinct for the unique aroma and flavor of 27 documented varieties of basmati rice are grown in India. இந்தியாவில் மட்டும் 27 பாஸ்மதி ரைஸ் ஆஃப் வெரைட்டி இருக்குமா. இப்போ இந்த வெரைட்டிக்கெலாம் நம்ம பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெண்ணுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம், அதே மாதிரி இந்த பேட்டர்னுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ரைஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா நம்ம நாட்டில் வளர முடியும், நம்ம நாட்டில் வளர்ந்து மற்ற நாட்டில் வந்து விற்க முடியும். ஓகேவா, பாஸ்மதி ரைஸ் தெரியல, இந்த பிரியாணி ரைஸ் பெருசாக இருக்குமே. There are referred as a basmati rice in the Asian taste, folklores and poetry. அதாவது அந்த காலத்துல சங்க காலத்து புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பழங்காலத்துல இருந்து இந்த போயட்ரியில தான் பாஸ்மதி ரைஸ் பத்தி பேசியிருக்காங்க அந்த போயத்துல. As it been green to the centuries, இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் தான். பாத்தீங்களா, எங்க சங்க காலத்துல வந்துட்டு இப்படி கீழடிலாம் அகழ்வாய்ச்சி போயிட்டு இருக்காங்க. அப்ப எடுத்து காட்டலாம். ஓகே, பாத்தீங்களா எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதுல வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்க தமிழர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தமிழர்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரூஃபா வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் பேசலாம், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. In 1997, an American company got a patent rights on basmati rice through the US patent and trademark office. This allowed the company to sell new varieties of basmati rice in the US abroad. This new variety of basmati rice had actually been derived from Indian farmers varieties. பாத்தீங்களா, இப்படி தான் கொள்ளடிப்பான்.
புது வெரைட்டி இந்தியன் ஃபார்மர்ஸ் வெரைட்டி ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிட்டு நான் புது வெரைட்டி கண்டுபிடிச்சிட்டேன், நீ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யூஎஸ்ல இருக்கிறவங்க சொல்லிட்டேன். ஓகேங்களா. The Indian basmati was crossed with the semi-dwarf varieties and claimed as an invention and novelty. Okay, அதான் என்ன பண்றான், ஏண்டா என்கிட்ட இருந்து கொண்டு போயிட்டு அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி என்கிட்ட இருந்து கொண்டு போயிட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டு நீ புது பாஸ்மதி ரைஸ் இது பண்ணி நாவல்ட்டி வாங்கி வச்சுட்ட, என்னால இப்போ யூஸ் பண்ண முடியல அப்படின்னு. ஓகேவா. திஸ் பேட்டர்ன் a functional equivalent implying that other people selling a basmati rice could be restricted. பாத்தீங்களா, அதர் பீப்புள்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் செல் பண்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இப்போ என்கிட்ட தான் பேட்டன்ட் இருக்கு, அந்த யூஸ்க்காக சொல்லுவான், என்கிட்ட தான் பேட்டன்ட் இருக்கு யுவர் ஆனர், இவெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்கனால விற்க கூடாது, நான் மட்டும் தான் விற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவன் விற்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு 10,000 மடங்கு டேக்ஸ் அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாரிஃப்லாம் சொல்லுவாங்க. இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு, ட்ரம்ப்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. Several attempts have been made up of patent uses, products and process based on the Indian traditional herbal medicines. இந்தியன் herbal medicineல அவன் மெடிசன் வாங்கி வச்சிருப்பான், எவனோ ஒருத்தன் இந்தியன் வாங்கி வச்சிருக்க மாட்டான், யூஎஸ் கவர்மெண்ட் வந்து வாங்கி வச்சிருப்பான். ஸோ அந்த பேஸ் தான் சொல்றாங்க, என்னது டர்மரிக் நீம் இதுக்கெல்லாம் வந்துட்டு அவன் மெடிசன் வாங்கி பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான் அப்படின்னாங்க. இஃப் யூ ஆர் நாட் விஜிலண்ட், முடிச்சுக்கல இப்போ தம்பி இப்போவாது முடிச்சுக்கோடா அப்படின்னு சொன்ன நாட் விஜிலண்ட் அண்ட் நாட் இமீடியட்லி கவுண்டர் திஸ் பேட்டன் அப்ளிகேஷன். கரெக்டாக இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறதுல நம்ம பேட்டன் வாங்கி வைக்கலன்னா அவன் நம்ம நாட்டுக்கே பேட்டன் வாங்கி வச்சிரும். ஒன்றும் சொல்லுவான், எங்கள் அப்பா தான் சார் இந்தியாவை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ வந்துட்டு ஏதோ நாட்டுக்காரன் வந்துட்டு சொல்லுவான், எங்கள் அப்பா தான் சார் இந்தியாவை கண்டுபிடிச்சான், அப்போ இந்தியாவே எங்கள் அப்பா மட்டும் சொல்லுதான் சார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் வரலாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே விஜிலண்டாக இருந்து நல்லா விழிப்புணர்வாக இருந்துட்டு நம்ம சீக்கிரமாக அப்ரோச் பண்ணிட்டு பேட்டன்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ முக்கால்வாசியான பொருளுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே. Other countries individual may enclass in a rich legacy we may not able to do anything about it. ஓகே, இப்போ நம்ம பண்ணிடலாம், முக்கால்வாசி இதுக்கு வந்து நம்ம எல்லாமே நார்மலாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ இனிமே அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு நம்ம முன்கூட்டியே சீக்கிரமா பேட்டர்ன் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அதை பேட்டர்ன் வாங்கி வைக்கிறீங்களோ அவ்வளோ இது நல்லது. ஓகேங்களா. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நாளைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மருந்து கண்டுபிடிப்பீங்க, டாக்டராக போயிட்டீங்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை பேட்டர்ன் வாங்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் திருட்டை வந்து திருடிடுவான். என்ன சார் அறிவை கூட திருடுவான் சார், எல்லாத்தையும் திருடுவான். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பயோ பைரசி அப்படின்னு சொல்லுவோம். திருட்டுக்கார பசங்க உலகத்தில் எதை கிடைச்சாலும் திருடுவாங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அறிவை கூட திருடலாம். ஓகேங்களா. அவங்க ஐடியாவை திருடலாம். நீங்கள் இப்படி இந்த 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 காம்பினேஷன் யூஸ் பண்ணனா எனக்கு இந்த மருந்து கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஐடியா மட்டும் போயிட்டு அவன் காம்பினேஷன் பண்ணிட்டு அவன் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அவன் கொடுத்துருவான். சார் நான் தான் சார் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அட போய் வருஷக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, என்னோட ஃபார்முலா பாய் காப்பி அடிச்சு இது பண்ணிட்டு அவனுக்கு கிடைச்சி நம்ம புலம்பிட்டு வேறு பிரயோஜனமே இல்லை. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோ பைரசி திருட்டு அப்படின்னு சொல்கிறோம். இஸ் டேர்ம் இஸ் ரெஃபர்ட் அஸ் த யூஸ் ஆஃப் த பயோ ரிசர்ச் பை த மல்டிநேஷனல் கம்பெனி. முக்கால்வாசி இந்த மல்டிநேஷனல் கம்பெனிலாம் பண்ணும். ஓகேங்களா. கேஎஃப்சி சிக்கனின் ஸ்பெஷாலிட்டி என்ன, கொக்கோ கோலாவின் சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னு சொல்லுவோம், ஏன் அப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்றது. ஸோ அதான் மல்டிநேஷனல் கம்பெனி வச்சுக்கிற ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து திருடக்கூடாது. ஓகே, அது வந்து யாராலையும் பண்ண முடியாது. சொல்லுவாங்க எங்க போய் உலகத்துல எங்க போய் கேஎஃப்சி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான் வருவாங்க. நீங்க வேற வீட்டில் பண்ணாலும் அது டேஸ்ட் வராது. சீக்ரெட் மசாலா வச்சிருப்போம், அந்த மசாலா என்னன்னு சொல்ல மாட்டோம், அதான் சீக்ரெட் ஃபார்முலா. அதுக்காக பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்போம். Another organization without a proper authorization from other countries and people concerned with the compensatory payment. இப்போ வேற யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணுமா, காம்பன்சேட்டரி பேமெண்ட் கொடுக்கணுமா. இது இல்லாம நீ யூஸ் பண்ணிட்டேன், என் பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், என் ப்ராடக்ட்டை நீ யூஸ் பண்ணிட்டேன், என் பெர்மிஷன் இல்லாமல் என் ப்ராடக்ட் நீ யூஸ் பண்ணதுனால எனக்கு நீ காம்பன்சேஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. காம்பன்சேஷன் பேமெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஓகேவா. நம்ம நாட்டில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கே வந்துட்டு நம்ம நிறைய டேக்ஸ் வந்து வெளிநாட்டு வந்து கட்டிட்டு இருக்கோம். ஓகேவா. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், வேற வழி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் பேட்டர்ன் வந்து அவன் தான் அப்ளை பண்ணியிருக்கான். பட் முக்கால்வாசியான இதை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. முக்கால்வாசி இப்போ இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இப்போ தான் இவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு தான் பாரம்பரியம் வருஷக்கணக்காக இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கு, ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன் ரிஜெக்ட்டும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடிக்கடி தண்ணி குடி, உடம்புக்கு நல்லது. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலைஸ் நேஷன் ஓகே, வளரக்கூடிய நேஷன், வளர்ந்துட்டு இருக்க நேஷன், டெவலப்டு நேஷன் ஓகேவா, ஆர் ரிச் ஃபினான்ஷியலி பட் புவர் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ். ஓகே, அவங்க என்ன ரிச் ஃபினான்ஷியலாக ரிச்சாக இருப்பாங்க, பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ் புவராக இருப்பாங்க. அதனால் அடுத்த கண்ட்ரியில் வாங்கி வச்சுப்பாங்க இவங்க. In contrast, the underdevelopment world is rich in biodiversity and traditional knowledge related to bioresources. The traditional knowledge related to bioresources can be exploited to develop modern applications and can also be used to save time, effort and expenditure during their commercialization. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கமர்ஷியலைசேஷன் பண்ணும்போது நம்ம அறிவை திருதி அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க இதில் ட்ரெடிஷனல் வேல்யூ பயோடைவர்சிட்டிலாம் கம்மியாக இருக்கிற அந்த பேஸில் அப்படின்னு. ஓகேவா, ஸோ அதனால நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் முந்திக்கணும். There have been growing and realizing an injustice, inadequate compensation and benefit sharing between developed and developing countries. ஃபுல்லாக ஏமாற்றுவாங்க. அவன் நாட்டில் வந்துட்டு செடி வளராது, அவன் நாட்டில் வந்துட்டு சாயில் ஃபுல்லாக என்ன பண்ணுறான், இதை கட்டி வெட்டிடுவான்,
பில்டிங்காக கட்டி விட்டுட்டு ஐடி கம்பெனி பார்க் பண்ணிட்டு நல்லா ஃபேக்ட்ரிஸாக கட்டி விட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான். ஆனால் அவனுக்கு பூவாக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்னா விவசாயம் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியில் போயிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சிருவான். அந்த சாயிலுக்கு நான் தான் சார் பேட்டர்னு, இந்த சீடுக்கு நான் தான் சார் பேட்டர்னு. எனக்கு அவன் இது பண்ணுறான்னா அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவன் என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும், என் நாட்டுக்கு சோறு போடணும், சோறு போடுறது இல்லாமல் அவன் டேக்ஸும் கட்டணும், எனக்காக தான் வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சிருவான். இதுதான் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் இன்ஜஸ்டிஸ், இன்அடிக்குவேட் அப்படின்றாங்க. ஓகேவா. Therefore, some nations are developing laws to prevent. இதனால என்ன பண்றாங்க, சில லாஸை போடுறாங்க, சட்டங்களை ஏத்துறாங்க. ஓகேவா. டு unauthorized exploitation of the bio resources and traditional knowledge. அதனால என்ன பண்றாங்க, unauthorized exploitation of bio resources and traditional knowledgeல இருக்கிறதுக்கு, சில நாலேஜஸ்லாம் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, சில நாலேஜஸ் வந்து அப்ளை பண்றாங்க. ஓகேவா. இப்போ நீங்களே வந்து ஒரு ப்ராடக்ட் இது பண்றீங்கன்னா அது நீங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் உங்க ஐடியா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் பேட்டர்ன் வாங்க போறீங்க. அது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு எனக்கு பேட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கூப்பிடும், டெல்லி கூப்பிட்டு வந்து பேசுவோம். ஓகே, இல்லை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கா, இதுக்கெல்லாம் இப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதுலேருந்து எடுத்திருக்கேன், இதையும் காம்பினேட் பண்ணிக்க. இப்போ நீமையும் இதையும் காம்பினேட் பண்ணி வந்து எடுக்கிறேன். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டர்மரிக்ல ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு தெரியும். ஓகே, நமக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் பூசுவோம். மஞ்சள் பூசினா என்ன ஆகும், ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால புண்ணு சீக்கிரமா இதாயிரும், இன்ஃபெக்ஷன் ஆகாது நமக்கு தெரியும். ஓகேங்களா. பட் இந்த டர்மரிக்ல ஆன்டிபயோட்டிக் நம்ம நாலேஜ் ஏற்கனவே இருக்கா, இப்போ இந்த டர்மரிக் நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணோம், அந்த டர்மரிக்கோட நீமே ஆட் பண்ணா நமக்கு என்ன காம்பினேஷன் கிடைக்க போகுது, நீம் ஒரு ஆன்டிபயோட்டிக் தானே, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நமக்கு என்ன காம்பினேஷன் கிடைக்க போகுதுன்றதை வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நோன் நாலேஜ்ல இருந்து தெரிஞ்ச ட்ரெடிஷனல் நாலேஜ் தான் சொல்றேன். ஓகேவா. ட்ரெடிஷனல் நாலேஜ் நமக்கு தெரியும், டர்மரிக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்ம ஆட் பண்றோம், அதை ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணுவோம்னு தெரியும். ஓகேவா. இதை நம்ம இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணலாம். எப்படி ரிசர்ச் பண்ணலாம், டர்மரிக்கு நீமியம் போடலாம். ஓகே, வைட்டஸ்னு வேற எதுலையும் போடலாம், வேற எதாவது ஆன்டிபயோட்டிக் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த 2 ஆன்டிபயோட்டிக் பிளானையும் போட்டு இந்த டிசீஸ்க்கு மேல பண்ணி பார்க்கலாம். அப்போ டிசீஸ் மேல எஃபிஷியன்ட்டா இருக்கா இல்லையான்றதை நம்ம ஒன் பை ஒன் ஸ்டடிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டடிஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் வாங்கி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நம்ம ட்ரெடிஷனல் வேல்யூஸையும் நம்ம பேட்டர்ன் வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம வந்துட்டு பயோபைரஸே பயப்பட வேணாம் அப்படின்றாங்க. The Indian Parliament has recently cleared the Second Amendment Act. இப்போதான் சொல்லுவாங்க, செகண்ட் அமெண்ட்மெண்ட் கிளியர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் பேட்டன்ட் பில். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு இந்தியன்ஸ் என்னென்ன ஜஸ்ட் நாட் ஒன்லி பயாலஜிக்கல் பேஸ் மட்டும் இல்லை, வேற என்னென்ன கண்டுபிடிக்கும், இன்ஜினியரிங் பேஸாக இருந்தாலும் சரி, எந்த பேஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் பேட்டன் பில் அப்படின்னு இருக்கும். அந்த பேட்டன் பில்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போலாம் எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு, எல்லாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு பேட்டன் கிடச்சிடும். That takes such a issue to consideration, including patent terms of emergency provision, research and development initiative. இதெல்லாம் emergency provision, development initiatives இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு வந்து பேட்டர்ன் வாங்கலாம், நீங்கள் பேட்டர்ன் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா. ஓகேவா. சில பேட்டர்னுக்குலாம் கவர்மெண்ட்டே கேஷ் கொடுக்கும், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணாலே போதும். ஓகேவா. உங்கள் ப்ராஜெக்ட் வந்து அந்த மாதிரி இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் கேட்டோன்னு அடப்பாவி நம்ம நாட்டை இப்படி தலைகீழாக ஐ மீன் நல்ல விதத்தில் மாற்ற போறியாடா, அப்போ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கவர்மெண்ட் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, இதுவே நம்ம நாட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்து போயிட்டு இருக்கு, நிறைய ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த ரிசர்ச் இப்போ தான் நியூஸில் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நிறைய ரிசர்ச் வந்து பேட்டர்ன் பேசிஸ் வந்து கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டு பேட்டர்ன் வாங்கி வச்சிங்கன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை முடிச்சிட்டோம். ஓகேங்களா. பயோடெக்னாலஜியை முடிச்சிட்டோம், பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் முடிச்சிட்டோம், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனும் முடிச்சிடும். ஓகே, லைன் பை லைன் படிச்சிடும். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்றும் இல்லை, ஒரு கதை மாதிரி ஈஸியாக அப்படி படிச்சுட்டே போகலாம். ஓகே, ரொம்ப பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ வெயின் ரீகாமினன்ட் வெயின் அந்த இது ரீகாமினன்ட் அந்த டேன்னு சிந்தசிஸ் அந்த சிந்தசிஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஜஸ்ட் ரொம்ப நார்மலாக டே டு டே லைஃப் நடக்கிறது தான். நம்ம எப்படி பயோடெக்னாலஜி பேஸில் வந்துட்டு நம்ம எல்லாம் யூஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம், அந்த பேஸில் வந்து கன்சிடர் பண்ணாலே போதும், அந்த பேஸில் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குவா. ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருந்துச்சுன்ற மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும், லைன் பை லைன் என்சிஆர்டி ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நம்ம எல்லா இதுக்கும் போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். பயோடெக்னாலஜி வந்துட்டோம், இன்னும் ஜஸ்ட் 3 சாப்டர் தான் இருக்குது. 3 சாப்டர் நம்ம சீக்கிரமாக ஒன் ஷாட் வீடியோ போட்டுருவோம். இது மாதிரி பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் அரைஸ் ஆகுதுன்னா நீங்கள் லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இல்லை லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டவுட் லீவ் பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருவோம். ஓகேவா. மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.